needs this. Okay. Alright, fine. Let's start with the recording. Recording போட்டாச்சுங்க. First, before we start onto the session, I want you to have a look into one of the most important document என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம எப்போவுமே ஒரு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் or whenever we are looking for some sort of sentence structure, நம்ம முதலே பல தடவை சொல்லியிருக்கோம், even in the meeting or wherever it is, we have mentioned that in the type 1, type 2, type 3 அப்படிங்கிற ரைட்டிங் இருக்குது. இந்த ரைட்டிங் பேசிஸில் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு மட்டும்தான் நம்மளுடைய எல்லா சென்டென்சஸுமே ஃப்ரேம் ஆகும். அதாவது இந்த டைப் 1லேருந்து, இந்த டைப்பில் 1ல் ஒரு 6 டைப்ஸ் இருக்குது, டைப் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்குது, டைப் 3ல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைப் 1லேருந்து ஒரு சென்டென்ஸ், ஒரு ஃப்ரேஸை எடுத்துகிட்டு டைப் 2ஓட அதை கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் கிடைக்கும். அதே போல் டைப் 2லேருந்து ஒன்று எடுத்து அதை டைப் 3ஓட கனெக்ட் பண்ணால் we'll get another type. Dayalan sir, audio. What is your problem with the audio? You're not able to hear me? Audio clear இல்லை? மேம் ஆடியோ ரொம்ப கம்மியா கேக்குது மேம். ரொம்ப காதுல வச்சு கேக்குற மாதிரி இருக்கு. கம்மியா கேக்குதா? இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப மைக் ரொம்ப தள்ளி வச்சு பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. Am I audible now? இப்போ கிளியரா இருக்கா பாருங்க. ஆடியோ கிளியரா இருக்கான்னு மெசேஜ் பண்ணுங்க ப்ளீஸ். டெக்ஸ்ட் பண்ணுங்க so that I can proceed forward. Audio clarityங்க. All right, good, fine. All right. So let me start. இப்போ writing பொறுத்த வரைக்கும் whenever any sentence is written anywhere in this world, type 1, type 2, type 3, இதனுடைய ஒரு காம்பினேஷனில் மட்டும்தான் எந்த சென்டென்ஸ்னாலும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற எல்லா சென்டென்ஸுமே ரைட்னா வில் சி காம்பினேஷன்ஸ் என்னெல்லாம் பாசிபிள்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 1+2 பண்ணலாம், அதாவது டைப் 1 டைப் 2ஓட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டைப் 2 டைப் 3ஓட கனெக்ட் பண்ணால் ஒரு டைப் ஆஃப் சென்டென்ஸ் கிடைக்கும். காம்பினேஷன் நம்பர் 3 டைப் 1, 2 and 3. ஸோ டைப் 1 டைப் 2ஓட கனெக்ட் பண்ணால் ஒரு சென்டென்ஸ் கிடைக்கும், டைப் 2 டைப் 3ஓட கனெக்ட் பண்ணால் ஒரு சென்டென்ஸ் கிடைக்கும், டைப் 1 + 2 + 3 அப்படி கூட கனெக்ட் பண்ணால் we'll get one sentence. இது போக டைப் 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு எத்தனை நாளும் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டைப் 3லேருந்து யூ கேன் ஹேவ் எனி நம்பர் ஆஃப் ஆட்-ஆன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், ப்ரிப்போசிஷன் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, இதை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், ஹூ, விச், வெர்ப், ஆப்ஜெக்ட்னு இதை எடுத்துக்கலாம். இதனோட சேர்ந்து and verb object எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3க்கு பக்கத்தில் இன்னொரு 3 ஆட் பண்ணலாம். மிடில் பிளேஸ் கன்ஜெக்ஷன் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், ப்ளஸ் who, which, verb, object, that object எடுத்துக்கலாம், ப்ளஸ் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ the point is 1+2 or 2+3 or 1+2 + 3 or 1+2 + 3 3 3 3 எத்தனை நாளும் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். those sentence can be of any such format. இப்போ இதை நம்ம ஒரு கிளாரிட்டியோட இப்போ நம்ம பார்த்த ஒரு சென்டென்ஸில் லெட்ஸ் see. இப்போ நான் சொன்ன மாதிரி we are seeing this passage. இந்த பேசேஜோட ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். what does it say? It says, philosopher John Locke tellingly argued that. If it's a very interesting sentence, tellingly argued. What do you mean by tellingly argued? That things of this world are in so constant a flux that nothing remains long in the same state. இப்போ இதான் இவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ். Now what does that sentence mean? Let's see that. இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். The first thing that it has is, the first thing it says is, philosopher John Locke tellingly argued. இப்போ அவர் tellingly argued பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்?
ரைட். டெல்லிங் மீ மீன்ஸ் இப்போ நான் இங்கே மரூனில் கொடுத்துருக்க எல்லாமே இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்கேன், வொக்காபுலரியோடைய எக்ஸ்ப்ளனேஷன். ரைட். டெல்லிங்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொல் வார்த்தையை போல அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து வி சே லைக் ப்ராவர்ப்ஸை போல ஆர் இடியம்ஸை போல, இல்லை அந்த காலத்தில் சொன்ன சொல்லை போல அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லி வச்சுருக்காங்க, அதே போல் இவரும் அதே போல் ஒரு சொல்லை போல சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெல் அப்படின்னா ஒரு சொல் அப்படின்னு அர்த்தம். அந்த சொற்களை போல ஹீ இஸ் ஆல்சோ சேயிங். தட் மீன்ஸ் ஏற்கனவே பல பேர் சொன்னதை போல அவரும் சொல்லுகிறார் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். லெட்ஸ் see. Philosopher John Locke tellingly argued that. இப்போ இதில் philosopher John Lockeங்கிறது சப்ஜெக்ட், ஆர்கியூடுங்கிறது verb. இந்த verbuக்கு அப்புறம் that போட்டிருக்காங்க. இந்த thatக்கு அப்புறம் what do we have? இந்த thatக்கு அப்புறம் we have another subject object. Things of this world are in so constant a flux. Actually in so constant, in a flux தான் actually sentence. நீ பாருங்க, are in a flux. In a flux அப்படின்னா என்ன அர்த்தம்னா that keeps on changing. Things of this world keep on changing. இப்போ ஒரு விஷயம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் அவர் எப்படி சொல்றாரு, are in a flux. Flux அப்படின்னா என்ன அர்த்தம், that keeps on changing அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயம் மாறிக்கிட்டே இருக்கு is what he is trying to say. அப்போ அந்த மாறிக்கிட்டே இருக்கிற விஷயத்தை தான் is in a fluxன்னு சொல்றாங்க. பட் so constant in a flux அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மாறிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது என்றைக்குமே நிறுத்தாமல் மாறிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் நெவர் ஸ்டாப்பிங். இன் so constant அப்படின்னா without stopping it is in a flux. Flux means it keeps on changing. All right. அதுக்கப்புறம் மறுபடியும் that போட்டிருக்காங்க. You can see there is another that here. ஸோ முதல்ல ஒரு subject verb object இருக்கு, அதுக்கப்புறம் there is a that, அதுக்கப்புறம் ஒரு subject object போட்டிருக்காங்க. Again there is a that. இந்த thatக்கு அப்புறம் என்ன போட்டிருக்காங்க, that nothing remains long in the same state. எந்த ஒரு விஷயமும் ஒரே நிலையில ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. that's what he is trying to say. எந்த ஒரு விஷயமும் சேம் ஸ்டேட்ல ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஸோ that போட்டு இன்னொரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நான் காமிக்கிற டெக்னிக் 1+2+3 தெரியுதான்னு பாருங்க. தெரியுதுன்னா எஸ்ன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு ஸ்க்ரீன்ல என்ன தெரியுதுன்னா I cannot see from here. type 1 2 3 தெரியுதான்னு பாருங்க. yes no yes okay. so type 1 2 3 ல நம்ம இப்ப அங்க பார்த்த டெக்னிக் என்ன இருக்கு, subject object that, subject verb object, மறுபடியும் that போட்டு இன்னொரு subject object. இப்போ இத தான் நம்ம அங்க பார்த்திருக்கோம். இதே ஃபார்மேட்டிங் ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்க. type 2 ல பாருங்க there is a subject object. type 1 ல எங்கேயுமே subject objectங்கற ஃபார்மேட்டே இல்ல, அதனால type 2 ல இதை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் that is a conjunction. MPC னா மிடில் பிளேஸ் கன்ஜக்ஷன் அர்த்தம். இந்த மிடில் பிளேஸ் கன்ஜக்ஷனுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்னொன்று போட்டிருக்காங்க, அதை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு டைப் 3 மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதாவது மறுபடியும் ஒரு மிடில் பிளேஸ் கன்ஜக்ஷன் போட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் போட்டிருக்காங்க. ஸோ this one plus this one plus this one, இதுதான் நம்ம இப்போ பின்னாடி பார்த்த சென்டென்ஸினுடைய ஃப்ரேம். இப்போ இதுலேயே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எனி சென்டென்ஸ், இப்போ நம்ம போக போக பார்க்குற எல்லா சென்டென்சஸுமே அதே போல தான் இருக்கும். இட் வில் டெஃபினெட்லி ஃபாலோ ஆர் fall into the category of 1 2 3. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு வைங்க. ஒரு சப்ஜெக்ட் verb object இருக்கு, and then that இருக்கு, இன்னொரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு, இதுக்கப்புறம் வெறுமன சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மறுபடியும் எழுதியிருக்காங்கன்னு வைங்க. this will be incorrect. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருந்தால் அதுக்கு பக்கத்தில் கன்ஜக்ஷன் இருந்து தான் இன்னொரு சென்டென்ஸ் கனெக்ட் பண்ணணும். அதே போல் இந்த இன்னொரு சென்டென்ஸ் இருந்தால் இதுக்கு பக்கத்தில் கன்ஜக்ஷன் வச்சா தான் நான் இன்னொரு சென்டென்ஸை கனெக்ட் பண்ண முடியும், இல்லைனா கனெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டும் பக்கத்தில் வருது, பட் தெர் இஸ் நோ கனெக்ஷன் அப்படின்னா திஸ் சென்டென்ஸ் இஸ் இன்கரெக்ட். இதுதான் சென்டென்ஸ் ஃபார்முலாவுடைய பேசிஸ். ஒரு சென்டென்ஸினுடைய ஃபார்முலா வச்சு அது சரியாக தான் வந்திருக்கான்னு யூ கேன் ஃபிகர் அவுட். ரைட், ஓகே. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். Seemingly localized events such as French Revolution, the two world wars, the collapse of the Soviet Union, the September 11 attacks and Lehman Brothers crash all kickstarted profound global disruptions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ seemingly localized. Now what do you mean by seemingly localized? இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். Have a look at this. Seemingly
localized என்ன அர்த்தம்னா ஈவெண்ட்ஸ் தட் சீம் லிமிட்டட் டு ஒன் பிளேஸ். இதுதான் seemingly localized அர்த்தம். அதாவது எந்த ஒரு ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி தோணுது, அது அந்த இடத்துல மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிகிற ஈவெண்ட்டுகள். அதாவது இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கிற பிரச்சனை, சென்னையில் மட்டும்தான் நடக்கிற பிரச்சனை, பஞ்சாபில் மட்டும்தான் நடக்கிற பிரச்சனை அப்படின்னு லோக்கலைஸ்டு ஏரியாஸில் மட்டும் நடக்கிற மாதிரி தெரிகிற பிரச்சனைகள். அது தெரியுது அப்படி, ஆனால் கேன் கிரியேட் வேர்ல்ட் வைட் எஃபெக்ட்ஸ். அதனுடைய எஃபெக்ட் எங்கே இருக்கும்? அதுதான் அந்த சீமிங்லி லோக்கலைஸ்ட் ஈவெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, கிக் ஸ்டார்டட் ப்ரொஃபவுண்ட் குளோபல் டிஸ்ரப்ஷன்ஸ். அதாவது கிக் ஸ்டார்டட்னா ஸ்டார்ட் பண்ணி வந்துருச்சு, எதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்குன்னா ப்ரொஃபவுண்ட் பெரிதான குளோபல் டிஸ்ட்ரப்ஷன்ஸை, பெரிதாக இருக்கக்கூடிய குளோபல் டிஸ்ட்ரப்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கு இந்த ஈவெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த ஈவெண்ட்ஸுங்க தான் சப்ஜெக்ட், இதுக்கான மெயின் வர்ப் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஈவெண்ட்ஸ் யாரெல்லாம் சச் ஆஸ் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், the 2 world wars, the collapse of the Soviet Union, the September 11 attacks and Lehman Brothers crash. இந்த எல்லா ஈவெண்ட்ஸும் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது, லோக்கலைஸ்டாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட லோக்கலைஸ்டாக தெரிகிற ஈவெண்ட்ஸ். இப்போ இதில் உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும். seemingly அப்படிங்கிறது adverb. It is an adverb and localized is an adjective and events அப்படிங்கிறது noun. ஸோ லோக்கலைஸ்டாக இருக்கிற ஈவெண்ட்ஸ், பார்ப்பதற்கு லோக்கலைஸ்டாக இருக்கிற ஈவெண்ட்ஸ், ஆனால் ஆக்சுவலி அப்படி கிடையாது அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ அட்வர்ப் அட்ஜெக்டிவ் நவுன் போட்டுட்டு இதுக்கான மெயின் வர்ப் எங்கே இருக்குது, கிக் ஸ்டார்டட் ப்ரொஃபவுண்ட் குளோபல் டிஸ்ட்ரப்ஷன்ஸ். கைஸ் so far கிளியர்னு மெசேஜ் கொடுங்க so that I can go forward. ப்ரொஃபவுண்ட் குளோபல் டிஸ்ட்ரப்ஷன்ஸ். டிஸ்ட்ரப்ஷன்ஸ்னா பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொஃபவுண்ட் அப்படின்னா பெருசு அப்படின்னு அர்த்தம். Good job, thanks Sahana. Anybody else who can let me know if this is clear? Anybody else who can let me know if this is clear? Clear, Jacqueline is clear. Okay, Navakudi sir clear, good job. Okay, இப்போ இதே போல அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. The 2008 financial crisis. 2008 financial crisis unleashed. Unleashed அப்படின்னா வெளிக்கொண்டு வந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகே, லீஷ் அப்படின்னா ஒரு விஷயத்தை கட்டி போடுவது, கண்ட்ரோலில் வச்சிருப்பது. பட் அன்லீஷ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்ட்ரோல் இல்லாமல் வெளியில் வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ லீஷ்னா ஒரு ஒரு நம்ம வீட்டில் ஒரு பெட் இருக்குது, அந்த பெட்டை வந்து நெக்கில் நம்ம ஒரு ரோப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் லீஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஷ் த டாக் அப்படின்னா அந்த டாக் வந்து கட்டி போடு, கண்ட்ரோலில் வை அப்படின்னு அர்த்தம். அன்லீஷ்ட் அப்படின்னா கண்ட்ரோலில் விட்டு வெளியில் வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்க, 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அன்லீஷ்ட் சோஷியோ எக்கனாமிக் ப்ரெஷர்ஸ். ஸோ 2008 உடைய ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா கண்ட்ரோலை விட்டு வெளியில் வந்துச்சு. எதனுடைய கண்ட்ரோலை விட்டு வெளியில் வந்துச்சு, சோஷியோ எக்கனாமிக் ப்ரெஷர்ஸினுடைய கண்ட்ரோலிலேருந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் that heralded அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. what do you mean by that heralded? That heralded a tsunami of populist autocrats leading right-wing parties. Autocrats leading right-wing parties. Populist autocrats leading right-wing parties. இப்போ இதில் சென்டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்ப்போம். 2008 ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் கிரைசிஸ் அன்லீஷ்ட். ஸோ இது சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அன்லீஷ்டுங்கிறது வருது. சோஷியோ எக்கனாமிக் ப்ரெஷர்ஸ் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இந்த that அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்டை பற்றி, இந்த ப்ரெஷர்ஸ் எது வந்து ஹெரால்டு செய்ததோ, அப்போது இந்த ஆப்ஜெக்டை பற்றியான ஒரு who, which அல்லது that போட்டுட்டு வெர்ப் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த ஃபார்மெட். ரைட்? heralded a tsunami of, ஒரு tsunami of socio-economic pressures. எது ஹெரால்டு செய்ததோ, இப்போ ஹெரால்டுங்கிறது இந்த இடத்துல verb. யாராவது ஒருத்தர் ஹெரால்டுக்கு மீனிங் என்னன்னு ஃபிகர் அவுட் பண்ணி சொல்லுங்க. Quickly tell me the meaning of the word heralded. Quick. Anybody who can tell me what do you mean by heralded? டக்குன்னு நெட்டில் சர்ச் பண்ணிட்டு டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். Announce or messenger. Okay. வேறு மீனிங் தனுஷ் சார் அனௌன்ஸ் ஆர் மெசஞ்சர்னு சொல்லியிருக்கீங்க. எனிபடி எனி அதர் மீனிங்? இன்ட்ரடியூஸ். எஸ், இன்ட்ரடியூஸ் இஸ் அ பெட்டர் வேர்ட். ஸோ சோஷியோ எக்கனாமிக் ப்ரெஷர்ஸ் தட் இன்ட்ரடியூஸ்ட் அ சுனாமி ஆஃப், அதாவது இந்த சோஷியோ எக்கனாமிக் ப்ரெஷர் வந்த உடனே நிறைய பாப்புலிஸ்ட் ஆட்டோக்ராட்ஸ் இருந்தாங்க. நான் வாட் யூ மீன் பை பாப்புலிஸ்ட் ஆட்டோக்ராட்ஸ்? இந்த இடத்துல ஸ்க்ரீனை பாருங்கள். பாப்புலிஸ்ட் ஆட்டோக்ராட்ஸ்க்கு என்ன மீனிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். லீடர்ஸ் ஹூ கிளைம் டு ரெப்ரசென்ட் த ஆர்டினரி பீப்புள். அதாவது மக்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு வர்றவங்க, பட் ஆஃபன் ரூல் இன் அ அத்தாரிட்டேரியன் வே.
அவங்க வச்சதான் சட்டங்கிற மாதிரி நாட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாப்புலிஸ்ட் ஆட்டோக்ராட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பீப்புள் ஹூ கிளைம் தட் தேர் ஆர்டினரி பீப்புளுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, பட் ஆக்சுவலி அவங்க ரொம்ப அத்தாரிட்டேரியன் வேல கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஆட்டோக்ராட்ஸு அவங்களுடைய சுனாமியவே அது வந்து என்ன பண்ணுச்சு, இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. சுனாமின்னு அர்த்தம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பாப்புலிஸ்ட் ஆட்டோக்ராட்ஸ், லீடிங் ரைட் விங் பார்ட்டிஸ். இப்போ பாப்புலிஸ்ட் ஆட்டோக்ராட்ஸ், லீடிங், இது ரெண்டும் ப்ளஸ் ரைட் விங், இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ பாப்புலிஸ்ட் ஆட்டோக்ராட்ஸ் லீடிங் ரைட் விங் பார்ட்டிஸ், அந்த மாதிரியான பார்ட்டிஸை, அதாவது ஹென்ஸ்ஃபோர்த் ரைட் அப்படின்னு அர்த்தம். இப்போ வெறும் ரைட்டுன்னு மட்டும் அழைக்கப்படுற அந்த பாப்புலிஸ்ட் ஆட்டோக்ராட்ஸ் இருக்கிற அவங்கள லீடிங்காக இருக்கக்கூடிய ரைட் விங்காக இருக்கக்கூடிய பார்ட்டிஸ், இது எல்லாம் அட்ஜெக்டிவ் பார்ட்டிஸ்க்கு மட்டும். ஓகே, ஸோ அந்த பார்ட்டிஸ்னுடைய ஒரு பெரிய சுனாமியவே அதை என்ன பண்ணிருச்சு, இன்ட்ரடியூஸ் பண்ணிருச்சு. எதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருச்சு? அந்த சோஷியோ எக்கனாமிக் ப்ரெஷர், ரைட்? அண்ட் அதுலேருந்து அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்ததுனால இவங்க எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க. தட்ஸ் வாட் ஷீ இஸ் ட்ரைங் டு சே. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். As evidenced by, டெக்னிக் பாருங்க, as evidenced by contemporary global upheavals, right? This tsunami is the single biggest threat to the liberal world order. இப்போ என்ன எடுத்து பாருங்க, as evidenced by. இப்போ இந்த இடத்துல இதை போல எவிடன்ஸ் செய்தது போல அப்படின்னு இந்த ஆஸுக்கு வந்து ஆஸுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் verb object. What is right wing and left wing in political term? Right wing means a person who is favoring the people. Left wing is somebody who is not favoring the people. Political wing, I mean political terms. மக்களுக்கு ஃபேவர் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஒத்துக்கிறவங்க. லெஃப்ட் விங் இஸ் சம்படி ஹூஸ் அப்போசிங் தட். இது இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க ஆப்போசிஷன் பார்ட்டி தான் லெஃப்ட் விங். தனுஷ், ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஆஸ் எவிடென்ஸ்ட் பை தி கண்டெம்பரரி குளோபல் அப்ஹீவல்ஸ். கண்டெம்பரரினா என்ன அர்த்தம்? அன்னைக்கு சூழ்நிலை இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டெம்பரரின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகிறோம், இது ஒரு கண்டெம்பரரி வீடு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இன்னைக்குள்ள டிசைன் பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஒரு கண்டெம்பரரி ட்ரெஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்குள்ள சுச்சுவேஷன்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஸோ கண்டெம்பரரி, டெம்பரரி மீன்ஸ் சம்திங் தட் இஸ் டெம்பரரிலி இன் ஸ்டைல் ஆர் சம்திங் தட் இஸ் டெம்பரரிலி இன் ஃபேஷன், ரைட்? குளோபல் அப்ஹீவல்ஸ், ரைட்? அதே போல் as evidenced by the contemporary global upheavals. upheavals-க்கு என்ன அர்த்தம்னு டக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், so that we can go ahead. Upheavals. Anybody who can let me know what is upheavals? Shivakumar sir லைனில் எதுவும் இருக்கீங்களா? Shivakumar sir, are you there? Shivakumar, Pavitra, are you there? நீங்கள் இருக்கீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ப்ளீஸ். Change disturbed. Okay, sudden political change, conflict, okay, as evidenced by the global upheavals. Upheavals no conflicts, right? அப்போ as evidenced by the global நடக்கக்கூடிய பல கான்ஃப்ளிக்ட்களை அதை வச்சு அதனுடைய எவிடன்ஸின் படி அதில் எவிடன்ஸ் செய்யப்பட்டதின் படி, okay, so as it was evidenced by the contemporary global upheavals, அதுதான் சென்ஸ். ஸோ ஆஸ்ங்கிறத இந்த இடத்துல நம்ம ஒரு கன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு இந்த எவிடென்ஸ்டு பைக்கு ஆஸ் இட் வாஸ் எவிடென்ஸ்டு பை அப்படின்னு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது கன்ஜெக்ஷன் போட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பாயிண்ட் வரும். ஆஸ் இட் வாஸ் எவிடென்ஸ்டு பை த கண்டெம்பரரி குளோபல் அப்ஹீவல்ஸ், திஸ் சுனாமி இஸ் த சிங்கிள் பிக்கெஸ்ட் த்ரெட். இந்த ஒரு சுனாமி யார்? பாப்புலிஸ்ட் ஆக்டர்ஸ் ஆட்டோக்ராட்ஸினுடைய சுனாமி. இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் த்ரெட்டாக இருக்கிறது. யாருக்கு? லிபரல் வேர்ல்ட் ஆர்டர். வேர்ல்டு ஆர்டர்னா என்ன அர்த்தம்? வேர்ல்டு ஆல்ரெடி ஒரு ஆர்டரில் போயிட்டுருக்கு. அதாவது மக்களுக்கு நல்லது தான் எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டெமோக்ரஸி முக்கியம், ஹியூமன் ரைட்ஸ் முக்கியம், ஃப்ரீ ட்ரேடு முக்கியம், கோஆப்ரேஷன் அமங் நேஷன்ஸ் இருக்கணும். இதுதான் வேர்ல்டோடைய லிபரல் ஆர்டர். லிபரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்துக்கும் ஒன்று போல் இருக்கணும், எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற வேர்ல்டு லிபரல் ஆர்டர் ஒன்று இருக்குது. அந்த ஆர்டருக்கு பிக்கெஸ்ட் த்ரெட்டாக இருக்கிறது இந்த சுனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ யாருக்காவது அந்த டெக்னிக்ஸை மட்டும் ஒரு ரீவைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. இல்லைனா நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். எனிபடி ஹூ வாண்ட்ஸ் மீ டு ஒர்க் ஆன் திஸ் டெக்னிக் ஒன்ஸ் அகேன் ஃபார் திஸ் பேசேஜ் ஒன்லி, இல்லைனா அடுத்த பாயிண்ட் போகலாம். வேணும்னா சாட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல் ரைட்.
நான் இது இப்போ இதில் எந்த டெக்னிக் கேட்குறீங்க நீங்கள், ஃப்ரம் த பிகினிங் ஆர் ஃப்ரம் திஸ் பாப்புலர் ஆட்டோகிராட்ஸ்? மேம் அந்த ஆஸ்ல இருந்து மட்டும் டெக்னிக்கா சொல்லுங்க மேம். லாஸ்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இல்ல மேம் இந்த ஆஸ் எவிடன்ஸ்டு அதுல இருந்து மட்டும் சொல்லுங்க. கிரைசிஸ் அன்லீஷ்டு. எதை அன்லீஷ் பண்ணிச்சது? சோஷியோ எக்கனாமிக் ப்ரெஷர்ஸ். அந்த ப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுது? ஹெரால்டு பண்ணுச்சு ஒரு சுனாமி ஆஃப், அதாவது அழைத்தது. யாரை அழைத்தது? ஒரு சுனாமி ஆஃப் பாப்புலிஸ்ட் ஆட்டோகிராட்ஸ் லீடிங் ரைட் விங் பார்ட்டிஸ். அந்த மாதிரி ரைட் விங் பார்ட்டிஸ் நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உள்ள சென்டென்ஸ் பாருங்க. ஆஸ் இட் வாஸ் எவிடென்ஸ்டு பை த கண்டெம்பரரி குளோபல் அப்ஹீவல்ஸ். ரைட், அதாவது இது வந்து எவிடன்ஸ் செய்யப்பட்டது. என்னென்ன எவிடன்ஸ் செய்யப்பட்டது? கண்டெம்பரரி குளோபல் அப்ஹீவல்ஸ் அவங்க மூலமாக அது எவிடன்ஸ் செய்யப்பட்டது. அதன் காரணமாக இந்த சுனாமி ஒரு சிங்கிள் பிக்கெஸ்ட் த்ரெட்டாக இருக்கும் லிபரல் வேர்ல்டு ஆர்டருக்கு. லிபரல் வேர்ல்டு ஆர்டர்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் நம்மக்கிட்ட இருக்குது, அதில் டெமோக்ரஸிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஹியூமன் ரைட்ஸ் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப பெரிய பிக்கெஸ்ட் த்ரெட்டாக இருக்கும் இந்த சுனாமி. இப்போ திஸ் சுனாமி, இது இங்கேயே கட்டிங் கொடுத்துடலாம். திஸ் சுனாமி விச் வாஸ் எவிடென்ஸ்டு பை த கண்டெம்பரரி குளோபல் அப்ஹீல்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த சுனாமி, இது பெரிய சுனாமி தான் நம்மளுக்கு எப்படி தெரியும்? கண்டெம்பரரி குளோபல் அப்ஹீவல்ஸ் மூலமாக எவிடன்ஸ் செய்யப்பட்டது. அதனால இந்த சுனாமி வந்து நம்மளுக்கு என்னவா தோணுது? சிங்கிள் பிக்கெஸ்ட் த்ரெட் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. லாஸ்ட் பாயிண்ட் கிளியர்னா அடுத்த பாயிண்ட் போகலாமா? நான் அடுத்த பேசேஜ் போகலாமா? எஸ்ன்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்க, இல்லைனா மறுபடியும் டவுட் இருக்குன்னா கேளு. Okay, moving on to the next point. Okay, இதுவும் இன்னைக்கு மார்னிங் இருக்கக்கூடிய ஒரு பேசேஜினுடைய, this is also morning's essay passage தான். Let's see. Although in recent years UAE has frequently threatened to leave the organizations of the petroleum exporting countries OPEC, its actual announcement on April 28 took observers by surprise. இப்போ இது இங்கே நீங்கள் வரைக்கும் இருக்குது. ஆல்தோலேருந்து சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, பக்காவாக உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். தெர் இஸ் அ கன்ஜக்ஷன், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட், கமா போட்டு இன்னொரு சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இஸ் த சென்டென்ஸ். இப்போ சென்டென்ஸ் பாருங்கள். ஆல்தோ இன் ரீசெண்ட் இயர்ஸ் த யுனைடெட் அரப் ஹேஸ், இன் ரீசெண்ட் இயர்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? யுனைடெட் அரப்ஸ்லாம் சப்ஜெக்ட். ஹேஸ் ஃப்ரீக்வெண்ட்லி த்ரெட்டன் டு லீவ் த ஆர்கனைசேஷன் ஆஃப் OPEC. இன் ரீசெண்ட் இயர்ஸை இங்கே கடைசி ஆப்ஜெக்டில் தூக்கி போட்டுக்கலாம். அதில் உள்ள ஆப்ஜெக்டை முன்னாடி தூக்கி எழுதிக்கலாம். திஸ் வி ஆல் நோ. ஸோ UAE has frequently threatened to leave the organization of OPEC in recent years. இருந்தாலும், although அப்படின்னா இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் ஆக்சுவல் அனௌன்ஸ்மெண்ட். இப்போ இந்த ஆன் April 28 அப்படிங்கிறது விச் வாஸ், அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னைக்கு செய்யப்பட்டது? விச் வாஸ் ஆன் April 28. அப்போ அந்த அனௌன்ஸை பற்றி ஒரு சின்ன கட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. which was on April 28 took the observers by surprise. அதாவது அப்சர்வர்ஸை அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸில் ஆழ்த்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. Is that clear? So conjunction subject object, comma subject object. Second subjectக்கு மட்டும் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சின்ன கட்டிங் கொடுத்துருக்காங்க. which was on April 2028. இப்போ நவகோடி சருக்கு இது புரியணும்னா அனௌன்ஸ்மெண்ட் பக்கத்தில் இந்த ப்ரிப்போசிஷன் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது நம்ம நவுன் ஃப்ரேஸில் நவுன் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டு இதுக்கு மெயின் வெர்ப் பின்னாடி தூக்கி போட்டுருணும். இந்த ப்ரிப்போசிஷன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் ஆன் April 2028. கைஸ் இது கிளியராக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இஃப் திஸ் இஸ் கிளியர் ஷால் ஐ கோ அஹெட் வித் தி நெக்ஸ்ட் பாயிண்ட். அதே போல் டுக் பை சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். டுக் பை சர்ப்ரைஸ் இஸ் அ ஃப்ரேசல் வேர்ப். தட் மீன்ஸ் இட் ஹேப்பன்ட், அவங்கள சர்ப்ரைஸில் ஆழ்த்தியது அப்படின்னு அர்த்தம். ரைட், மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். இட் சேஸ் இட் வாஸ் ஆல்சோ கான்ஸ்பிகஸ். இது கான்ஸ்பிஷியஸ் கிடையாதுங்க, கான்ஸ்பிகஸ். இது CUOUS அப்படிங்கிறத கஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். இட் வாஸ் ஆல்சோ கான்ஸ்பிகஸ் இன் இட்ஸ் கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட் அப்படின்னா சம்மந்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். கான்ஸ்பிகஸ்னா என்ன அர்த்தம்னு பாருங்கள். ஈஸிலி நோட்டிஸ்ட், இட் வாஸ் வெரி ஆப்வியஸ், ரொம்ப வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரியவும் செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க.
ரைட். இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல சென்டென்ஸ்க்கு அர்த்தம் பார்ப்போம். ரீசெண்ட் இயர்ஸில் UAE அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்லி த்ரெட் பண்ணிகிட்டே இருந்தது ஒப்பேக்லேருந்து நாங்கள் வெளில வர போகிறோன்னு. ஆனால் April 28 அன்றைக்கி அதை அனௌன்ஸே பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு. அது வந்து மற்றவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அண்ட் அவங்க சொன்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெளிப்படையாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இட் ப்ரொவைடட் only 3 days notice for exit. எத்தனை நாள் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க? ப்ரொவைடட் only 3 days notice for exit from OPEC and OPEC Plus on May 1st. The May 1st, which is just. Dhanush என்ன கேட்குறீங்க? In is preposition, recent years is object. Recent years is object. Preposition always prepositional object will come, but after that preposition whether we can mute. தனுஷ் நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு கேட்க வேண்டியதை பேசியே கேட்டுடலாம். நீங்கள் எழுதுறது எனக்கு புரியல. ஓகே, மே ஃபஸ்ட்டுக்கு வந்து இதில் என்ன வரணும்னா May 1st, which is just 5 days before the next OPEC meeting. ஸோ அடுத்த OPEC மீட்டிங்க்கு ஜஸ்ட் 5 நாள் முன்னாடி தான், அதாவது May 1 அந்த 5 நாள் முன்னாடிங்கிறது என்ன டேட்டு? May 1 அன்னைக்கு தான் அவங்க வந்து எக்ஸிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நோட்டீஸே கொடுக்குறாங்க OPECலேருந்து OPEC ப்ளஸ்லேருந்து. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியே எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் தனுஷ், எனக்கு இது புரியலையேப்பா. அதாவது இந்த ரீசெண்ட் இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் போட்டிருக்காங்க. இது ஆப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். இது வந்து எங்கே வரைக்கும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னா இங்கே வரைக்கும் சப்ஜெக்ட். யுனைடெட் அரப்ஸ்லேருந்து எடுத்து இந்த OPEC வரைக்கும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் தான் இன் ரீசெண்ட் இயர்ஸ் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை முன்னாடி தூக்கி போடுறோம். அவ்வளோதான். ஆல் ரைட், ஃபைன். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ். ஸோ இதில் வந்து டெக்னிக் பார்த்துக்கோங்க. இட் ப்ரொவைடட் only 3 days notice. அது 3 days நோட்டீஸ் தான் கொடுத்தது. இப்போ அந்த 3 days நோட்டீஸை நல்லா கவனிங்க. இது வந்து அப்பாஸ்டஃபி எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எந்த ஒரு விஷயம் ப்ளூரலாக இருக்கோ அதில் வெறும் அப்பாஸ்டஃபி மட்டும்தான் போடுவாங்க. அப்பாஸ்டஃபி போட்டு இன்னொரு எஸ் போட மாட்டாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 நாளைக்கான ஒரு நோட்டீஸ் மட்டும் தான் கொடுத்தது ஃபார் எக்ஸிட். எக்ஸிட்காக 3 நாளைக்கு நோட்டீஸ் தான் கொடுத்தது. எங்கேருந்து? ஒப்பெக்லேருந்தும் OPEC ப்ளஸ்லேருந்தும் May 1 எக்ஸிட் செய்வதற்காக 3 நாள் நோட்டீஸ் மட்டுமே அது ப்ரொவைட் செய்தது. அந்த May 1 என்பது என்ன அப்படின்னா அடுத்த OPEC மீட்டிங்க்கான ஜஸ்ட் 5 நாள் முந்தின தேதி தான் அந்த May 1. ஸோ அந்த May 1 which is அப்படின்னு. ஸோ டெக்னிக் வந்து சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட், இந்த இடத்துல who which verb ஆப்ஜெக்ட் போட்டு மெயின் verb ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. Guys, is that clear? கிளியர்னு சொல்லுங்கள். I shall move on to the next point. கிளியர்னு மெசேஜ் பண்ணுங்க ப்ளீஸ். எஸ் ஆனோ chat பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க ப்ளீஸ். கிளியர், ரைட். அடுத்த பாயிண்ட் பாருங்க. The decision was also counter-intuitive. இன்ட்யூட்டிவ்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒருத்தனுடைய மனசுக்கு வந்து இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனலாக நம்ம ஒரு விஷயம் செய்வோம். அதாவது இது வந்து இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு பை டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு ஒரு லாஜிக்கல் திங்கிங் ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் தான் இன்ட்யூட்டிவ். அந்த கவுண்டர் இன்ட்யூட்டிவ் அப்படின்னா நம்ம மனசுக்கு ரைட்டுன்னு படுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த டெசிஷன் இருந்தது. ரைட். ஸோ கவுண்டர் இன்ட்யூட்டிவ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு இந்த இடத்துல பாருங்கள். ஆப்போசிட் ஆஃப் வாட் வுட் நார்மலி எக்ஸ்பெக்ட். அதாவது நார்மலி ஒரு பர்சன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவானோ, அதாவது இது நடந்தால் இப்படி தான் நடக்கும் நம்மளுடைய இன்டென்ஷன் இருக்குமோ, நார்மலி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குமோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. ஸோ இது அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். கவுண்டர் இன்ட்யூட்டிவ் இஸ் unexpected. So the decision was also unexpected. நீங்கள் என்ன எழுதுனா என்ன அர்த்தம் வரும்? அதே அர்த்தம் தான் கவுண்டர் இன்ட்யூட்டிவ். ஸோ கவுண்டர் இன்ட்யூட்டிவ்க்கு அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற ஒரு சேம் சினானமே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. To the ongoing double blockade of the Strait of Hormuz. ரைட். இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாகவும் இருந்தது. எதுக்கு? ஆன்கோயிங் டபுள் பிளாக்கேட். டபுளாக ஒரு பிளாக்கேட் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இப்போ தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஸோ ஆன்கோயிங் டபுள், இது ரெண்டுமே பிஎல்இயில் முடிஞ்சாலும் அட்ஜெக்டிவ் தான், ஐஎன்ஜியில் முடிஞ்சாலும் அட்ஜெக்டிவ் தான். யாருக்கு அட்ஜெக்டிவ்? பிளாக்கேடுங்கிற நாம். ஸோ ஆன்கோயிங்காக இருக்கிற டபுளாக இருக்கிற இந்த பிளாக்கேடுக்கு இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான டெசிஷனாக இருந்தது. எதுக்கு பிளாக்கேடு போட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு ஒரு பிளாக்கேட் போட்டிருக்காங்க. Staunching oil exports of the UAE and other Gulf states. What do you mean by staunching? Staunching means stopping or reducing the flow of something. So the Strait of Hormuz, which is staunching. Okay,
ஸோ எது வந்து ஸ்டான்ச் செய்து கொண்டிருந்ததோ. இப்போ இந்த விச்சஸ் வந்து இந்த ஸ்டான்ச்சிங் போட்டிருக்காங்க. விச் ஸ்டான்ச்சிங் எது வந்து தடை செய்து கொண்டிருந்ததோ, எதை தடை செய்து? ஆயில் எக்ஸ்போர்ட்ஸை. யாருனுடைய ஆயில் எக்ஸ்போர்ட்டை தடை செய்து? யுஏஇனுடைய மற்றும் மற்ற கல்ஃப் ஸ்டேட்ஸினுடைய. இந்த ஸ்டான்ச்சிங் ஹார்மோஸ்க்கு விச்சஸ்ங்கிற கனெக்டிவிட்டி வருமா, பிளாக்கேடுக்கு வருமா? யாராவது ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். விச்சஸ் அப்படிங்கிறது பிளாக்கேடுக்கு போட்டிருக்காங்களா இல்லை ஹார்மோஸ்க்கு போட்டிருக்காங்க? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் என்பது வந்து ஸ்டான்ச் பண்ணுதா இல்லை பிளாக்கேட் என்பது ஸ்டான்ச் பண்ணுதா? வாட் இஸ் ஸ்டான்ச்? blockade. Very good, Rajamani. So it has to be blockade which is staunching oil exports. So ongoing double both side லையும் நடந்து கொண்டிருக்கிற அந்த blockade யாருடைய blockade? Strait of Hormuz உடைய blockade which is staunching oil exports of the UAE. இப்போ டெக்னிக் என்ன இருக்கு? subject verb object, அதுக்கப்புறம் who which cutting போட்டு verb object போட்டுருக்காங்க. that's it. இவ்வளவுதான் டெக்னிக். டெக்னிக் போக உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ்ல என்ன தெரியுது அப்படின்னா noun phrase. இப்போ எத்தனை noun phrase இருக்குன்னு பாருங்க. if we got noun phrase, all right. இப்போ noun phrase அப்படின்னா ongoing double blockade ஒரு noun phrase, right? அவ்வளோ இந்த சென்டென்ஸ்ல இது ஒன்று மட்டும் தான் இருக்கு. ஓகே, கிளியர் ஆன் டு திஸ். அடுத்த பாயிண்ட் போலாமா? If you want, I can go ahead with the next point. Next point ponana, please do let me know. You can move on with the next point. Okay. இப்போ இங்க பாருங்க, a subsequent Emirati official statement. சப்சீக்வெண்ட் எமிராட்டியோடைய ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. அப்போது சப்சீக்வெண்ட் அர்த்தம் இதை தொடர்ந்து எமிராட்டியோடைய ஒரு ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் வாஸ் எலாபரேட். எமிராட்டியோடைய ஒரு ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து, அதாவது யூஏஇ அவங்கள தான் எமிராட்டின்னு சொல்கிறாங்க. அந்த யூஏஇனுடைய ஒரு ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப எலாபரேட்டாக இருந்தது, பட் எலிப்டிக்கலாகவும் இருந்தது. வாட் இஸ் எலாபரேட் அண்ட் எலிப்டிக்கல்? நான் வாட் யூ மீன் பை எலிப்டிக்கல்? எலிப்டிக்கலுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா you can very quickly understand what is. இங்க பாருங்க, elaborateனா டீடைல்டா இருந்ததுன்னு அர்த்தம். ஆனா எலிப்டிக்கல்னா unclear-ஆ இருந்ததுன்னு அர்த்தம். leaving out details. so details ரொம்ப yes, not fully detailed. so elliptical-ஆ இருந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா it was not completely detailed அப்படிங்கிறது is what he is trying to say. so elaborate-ஆ இருந்தது ஆனா elliptical-ஆவும் இருந்தது. அடுத்து, it sought to both rationalize. it sought in the seek sought. seek தான் இதனுடைய first verb. seek sought அப்படின்னா நாடியது அப்படின்னு அர்த்தம். இது வந்து எதிர்பார்த்தது அப்படின்னு அர்த்தம். it sought அப்படின்னா எதிர்பார்த்தது அப்படிங்கிறது கூட அர்த்தம். எதிர்பார்த்தது, right? so it sought to both, என்ன செய்வதற்கு அது sought செஞ்சது. இங்கே டூக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்? rationalize the decision aimed at pursuing national interest. It sought to rationalize, it sought to reassure the stakeholders. அப்போ அது எதிர்பார்த்தது, என்ன செய்வதற்கு எதிர்பார்த்ததுன்னா to rationalize the decision, அவங்களுடைய டிசிஷனை நியாயப்படுத்துறதுக்கு அது எதிர்பார்த்தது. the decision which is aimed at pursuing national interest, அவங்களுடைய டிசிஷன் வந்து என்ன செய்வதற்கு அவங்க என்ன செய்வதற்காக அந்த டிசிஷன் அவங்க எய்ம் பண்ணாங்க அப்படின்னா நேஷ்னலோட இன்ட்ரெஸ்ட், ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அடுத்து எடுத்து போகணும் அப்படிங்கிறத எய்ம் பண்ணி அவங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய அந்த டிசிஷனை அவங்க வந்து நியாயப்படுத்துவதற்காக அதை எதிர்பார்த்தது. அட் த சேம் டைம் இட் சாட் டு ரீஅஷ்யூர், மறுபடியும் ரீஅஷ்யூர் செய்வதற்கும் அது வந்து ட்ரை பண்ணுது. எதை ரீஅஷ்யூர் பண்ணுறதுக்கு? ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் இட்ஸ் கண்டினியூட் இன்டென்ஷன். அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களுடைய கண்டினியூ செய்யப்பட்ட ஒரு இன்டென்ஷன். என்ன இன்டென்ஷன்? விச் இஸ் டு கான்ட்ரிபியூட் டு ஸ்டெபிலிட்டி, ரைட்? ஸோ கான்ட்ரிபியூட் டு ஸ்டெபிலிட்டி இன் அ மெஷர்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மேனர். அதே போல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் இட்ஸ் கண்டினியூட் இன்டென்ஷன் டு கான்ட்ரிபியூட் டு ஸ்டெபிலிட்டி இன் அ மெஷர்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மேனர், ப்ராமிசிங் டு பிரிங் அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் டு மார்க்கெட் இன் அ கிராஜுவல் அண்ட் மெஷர்ட் மேனர். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸினுடைய இன்டென்ஷன் அதை வந்து
எப்போவுமே தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நேஷ்னல் இன்ட்ரெஸ்டில் எய்ம் செய்யப்பட்ட இந்த டிசிஷனை நாங்கள் நியாயப்படுத்த விரும்புகிறோம் அப்படிங்கிறதையும் அது வந்து என்ன செய்யுது, இட் ஸ்டார்ட் செய்கிறது. எது ஸ்டார்ட், அந்த இட்டு எது சொல்லுதாங்க, அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். முதல்ல இங்கே வரைக்கும் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இது இன்டென்ஷன் வரைக்கும் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவங்களுடைய கண்டினியூட் இன்டென்ஷன், இவங்களுடைய இன்டென்ஷன் என்ன, ஸ்டேக் ஹோல்டர்ஸோட இன்டென்ஷன் என்னங்கிறதா இங்கே எழுதியிருக்கோம். டு கான்ட்ரிபியூட் டு ஸ்டெபிலிட்டி இன் அ மெஷர்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மேனர். ரைட். ஸோ கான்ட்ரிபியூட் டு ஸ்டெபிலிட்டி, ஸ்டெபிலிட்டிக்கு அவங்க என்ன பண்ணுவோம், எப்போவுமே கான்ட்ரிபியூட் செய்ய வேண்டும். எப்படி ஸ்டெபிலிட்டிக்கு அவங்க கான்ட்ரிபியூட் செய்ய பண்ணும், மெஷர்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மேனரில் அவங்க ஸ்டெபிலிட்டியை வந்து வைக்கிறதுக்காக கான்ட்ரிபியூட் செய்யணும். மற்றும் ப்ராமிசிங் டு பிரிங் பேக் அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் டு மார்க்கெட், மார்க்கெட்டுக்கு அடிஷ்னல் ப்ரொடக்ஷனை கொண்டு வருவதற்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராமிஸும் செய்யணும். அந்த மார்க்கெட்டுக்கு அடிஷ்னல் ப்ரொடக்ஷனை எப்படி கொண்டு வராங்க, இன் அ கிராஜுவல் அண்ட் மெஷர்டு மேனரில் கொண்டு வருது. ஸோ இது ரெண்டையும் செய்யக்கூடிய ஒரு இன்டென்ஷன் இருக்குது. யாருக்கு இருக்குது இந்த இன்டென்ஷன், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்குது. அந்த இன்டென்ஷனை ரீஅஷ்யூர் செய்வதற்காகவும் மற்றும் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை கடைசி வரைக்கும் பர்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு எய்ம் பண்ணுற அந்த டிசிஷனை நியாயப்படுத்துறதும், இது ரெண்டையும் தான் அந்த அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்பது சொல்லுகிறது. பட் இது ரெண்டும் தான் காரணமா அப்படிங்கிறத அடுத்து படிக்கிறோம். இப்போ இதில் டவுட் கிளாரிட்டி எதுவும் வேணும் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. டெக்னிக் மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுமா, சென்டென்ஸ் மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுமா, let us know in case the technique is not clear. டெக்னிக் ராகுல் சார் கிளியர்னு சொன்னீங்கன்னா டெக்னிக் சொல்லுங்கள் சார். யாராவது டெக்னிக் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா இல்லை நானே சொல்லவா? இஃப் யூ வாண்ட் மீ டு ஐ வில் டெல் யூ டெக்னிக் ஆல்சோ. இஃப் யூ வாண்ட் மீ டு ஐ லெட் யூ நோ த டெக்னிக் ஆல்சோ. இப்போ டெக்னிக்ஸ் ஒரு தடவை இன்னொரு தடவை பார்த்துருங்க. ஹாவ் அ லுக் இன்டு த டெக்னிக். டெக்னிக் இங்கே பாருங்கள், இட்ஸ் சாட் டூ, இந்த போத்தை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டு விஷயத்தை செய்வதற்கு அது செய்து, இந்த டூக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து ரேஷனலைஸ் த டிசிஷன், ஸோ விச் இஸ் எய்ம்ட் அட் பர்சூயிங் த நேஷனல் இன்ட்ரெஸ்ட். இங்கே வரைக்கும் மட்டும் டெக்னிக் சொல்கிறேன். சப்ஜெக்ட் வேர்ப், அதுக்கப்புறம் டூ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் கட்டிங் V3 ஃபார்ம் கட்டிங் விச் இஸ் எய்ம்ட் அட் பர்சூயிங் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ இட் சாட் டு ரேஷனலைஸ் அ டிசிஷன். அவங்க வந்து அவங்களுடைய டிசிஷனை நியாயப்படுத்துவதற்கு விரும்பினார்கள். எந்த டிசிஷனை, எது வந்து நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை ரொம்ப நாளைக்கு நீடிக்க வைக்கணும் அப்படிங்கிறத எய்ம் பண்ணியிருந்ததோ அந்த டிசிஷன். இது ஒரு இது முடிஞ்சது. ஆண்டுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த டூவோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும் கண்டினியூ ஆகுது. டூ, ஸோ இட் சாட் டு ரீஅஷ்யூர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் இட்ஸ் கண்டினியூட் இன்டென்ஷன். அது வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸை மறுபடியும் என்ன செய்ய விரும்புச்சு, ரீஅஷ்யூர், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க விரும்புச்சு. என்ன நம்பிக்கை, ஆஃப் இட்ஸ் கண்டினியூட் இன்டென்ஷன். இந்த இட்ஸ் யாரு, ஸ்டேக் ஹோல்டர்ஸா இல்லை அவங்களுடைய ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டா இல்லை யூஏஇயா? இந்த இட்ஸ்ன்னு யாரை சொல்கிறாங்க, இட்ஸ் அப்படிங்கிறது யாரை சொல்கிறாங்க, கண்டினியூட் இன்டென்ஷன். யாருடைய இன்டென்ஷனை பற்றி பேசு, ஸ்டேக் ஹோல்டர்ஸோட இன்டென்ஷனா இல்லை எமிராட்டி ஒஃபிஷியலுடைய ஆர் யூஏஇனுடைய இன்டென்ஷனா? Come on, quick. டக்கு சொல்லுங்கள். டு ரீஅஷ்யூர் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் இட்ஸ் கண்டினியூஸ் இன்டென்ஷன். தெரியலன்னா தெரியலன்னு கூட போட்டுடலாம். யாருக்கு இந்த இன்டென்ஷன் இருக்கு? டு கான்ட்ரிபியூட் டு ஸ்டெபிலிட்டி இன் அ மெஷர்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மேனர். மெஷர்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மேனரில் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து நாங்கள் கான்ட்ரிபியூட் செய்யணும் அப்படின்னு ஒருத்தங்க வந்து ஒரு எண்ணம் வச்சுருக்காங்க. அந்த எண்ணம் வந்து ரொம்ப கண்டினியூடாக இருக்குது. ஓகே, குட் ஜாப். அந்த எண்ணம் வந்து ரொம்ப கண்டினியூடாக இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் வந்து என்னென்னா, மெஷர்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மேனரில் நாங்கள் வந்து ஸ்டெபிலிட்டியை கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், ஸ்டெபிலிட்டிக்கு, மார்க்கெட்டுடைய ஸ்டெபிலிட்டிக்கு நாங்கள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுதான் எங்களுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எண்ணம் யாருனுடையது? இட்ஸ் அப்படின்னா யாரோடையது? எமிரேட்ஸ், யூஏஇயோடைய எண்ணம். இந்த எண்ணத்தை நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு அஷ்யூர் செய்வதற்கு அப்படின்னு
அஷ்யூர் செய்வதற்கும் அது எண்ணுகிறது அப்படின்னு. இட்ஸ் சாட்னா என்ன அர்த்தம்? அது எண்ணுகிறது. என்ன எண்ணுகிறது? இட்ஸ் சாட் டு ரீஅஷ்யூர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு ரீஅஷ்யூர் பண்ணணும். என்ன ரீஅஷ்யூர் பண்ணும்? ஆஃப் இட்ஸ் கண்டினியூட் இன்டென்ஷன். எங்களுடைய அதனுடைய யார்? அந்த யூஏஇனுடைய கண்டினியூட் இன்டென்ஷன் இருக்குது. அவங்களோட கண்டினியூட் இன்டென்ஷன் என்னது? கான்ட்ரிபியூட் செய்யணும். எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும்? மார்க்கெட் ஸ்டெபிலிட்டிக்கு. எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணும்? இன் அ மெஷர்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மேனரில் கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த ப்ராமிசிங்கே இந்த இடத்துல கட்டிங்காகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா பை ப்ராமிசிங் அப்படின்னு சொல்லலாம். இவங்க இதை எப்படி இந்த கான்ட்ரிபியூட் பண்ணுறத இவங்க வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி அஷ்யூர் பண்ணுறாங்க? ஸ்டேக் ஹோல்டருக்கு உறுதி கொடுத்தாச்சு, நாங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுவோம் அப்படின்னு. பட் எப்படி கொடுக்குறாங்க அந்த உறுதியை? பை ப்ராமிசிங் டு பிரிங் அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் டு த மார்க்கெட். மார்க்கெட்டுக்கு அடிஷ்னல் ப்ரொடக்ஷனை கொண்டு வருவதன் மூலம், அதை கொண்டு வருவதை ப்ராமிஸ் செய்வதன் மூலம். எப்படி மார்க்கெட்டுக்கு அடிஷ்னல் ப்ரொடக்ஷனை கொண்டு வராங்க? இன் அ கிராஜுவல் அண்ட் மெஷர்டு மேனர். மெதுவாகவும் மெஷர்டு மேனர்லேயும் மார்க்கெட்டுக்கு அடிஷ்னல் ப்ரொடக்ஷனை கொண்டு வருவதற்கு ப்ராமிஸ் செய்கிறாங்க. அப்படி ப்ராமிஸ் செய்வதன் மூலம் ஒரு மெஷர்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிளான மேனரில் ஸ்டெபிலிட்டிக்கு நாங்கள் கான்ட்ரிபியூட் செய்வோம் அப்படிங்கிற அவங்களுடைய கண்டினியூட் இன்டென்ஷனை ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு ரீஅஷ்யூர் செய்வதற்கும் அவர்கள் எண்ணுகிறார்கள் அப்படின்னு. கைஸ், so far clear? இல்லை அடுத்த பாயிண்ட் போகலாமா? It's a tricky sentence. சொல்லிட்டேன். if you want me I can go ahead. இந்த சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு அர்த்தம் புரியுதுன்னு சொன்னீங்க, so that I can move ahead. If you get this. If not, I will explain it in one more sentence. நான் இதை சிம்பிள் சென்டென்ஸாக எழுதி உங்களுக்கு கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சிம்பிள் சென்டென்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா I will give you that also. சென்டென்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. எனிபடி? எஸ் ஆர் நோ ஏதாவது சொன்னீங்கன்னா ஐ கேன் கோ ஹெட். இந்த ரெண்டாவது ஃபஸ்ட் ஃபார்ம் ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரீஅஷ்யூருக்கு அப்புறம். இந்த ரெண்டாவது ஃபஸ்ட் ஃபார்ம் ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் இன்டென்ஷன், அந்த இன்டென்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 2 ஃபஸ்ட் ஃபார்ம் ஆப்ஜெக்ட் இருக்குது, ரைட்? அதுக்கப்புறம் ஒரு ப்ரிப்போசிஷன் ஐஎன்ஜி ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 2 ஃபஸ்ட் ஃபார்ம் ஆப்ஜெக்ட் இருக்குது. இஃப் யூ வாண்ட் ஐ கேன் கிவ் யூ a simple sentence also. வேணும்னா சொல்லுங்கள், இல்லைனா ஐ வில் மூவ் ahead. என்ன பண்ணலாம்? Move ahead or give you a simple sentence. Simple sentence சொல்லலாமா வேணாமாங்க? Simple sentence வேணும். ஓகே ராகுல், அப்போ நம்ம அதுக்கு சிம்பிள் சென்டென்ஸ் வேணும்னு கேட்டவங்க ப்ளீஸ் ஹேவ் அ லுக் இன்டு தி ஸ்க்ரீன். ஸ்க்ரீனில் பாருங்கள். இப்போ இங்கே சென்டென்ஸ் பாருங்கள். தே ஹேவ் கிவன் த மனி. அவங்க வந்து பணத்தை கொடுத்துருக்காங்க, ரைட்? இதுதான் சென்டென்ஸ். டு பே த பில்ஸ். அவங்க பில்ஸ் பே பண்ணுறதுக்காக பணம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த பில்ஸை பற்றி ஒரு சின்ன கட்டிங் இந்த இடத்துல வந்திருக்கு. பில்ஸ் விச் ஆர் drafted by the EB டிபார்ட்மெண்ட். சரியா? ஸோ EB டிபார்ட்மெண்ட் மூலமாக டிராஃப்ட் செய்யப்பட்ட அந்த பில்லை பே பண்ணுவதற்கு அவங்க வந்து பணம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும் they have given money both or they have given money. இந்த போத்தை நான் இங்கே எழுதிடுறேன். அப்போ தான் அது ரெண்டு விஷயத்துக்கான பணம் கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் வரும். டு போத் பே த பில்ஸ் அண்ட் டு கெட் த கனெக்ஷன் பேக். ஸோ கனெக்ஷனை திருப்ப பெறுவதற்கும் பில்ஸை பே பண்ணுவதற்கும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பணத்தை கொடுத்துருக்காங்க. அந்த பில்லு எதுனா எது வந்து EB டிபார்ட்மெண்ட் மூலமாக டிராஃப்ட் செய்யப்பட்டது. இது வரைக்கும் புரியுதா எல்லாத்துக்கும்? Are you able to follow this everybody? Yes na yes ன்னு போடுங்க. இதுக்கு அடுத்து நான் அப்படியே சொல்கிறேன். All right. So this was one. Okay. Okay.
Okay, to get the connection back in a responsible manner. இது எப்படி எழுதிக்கணும்? Right? By giving the necessary documents to the officials. இது புரியுதான்னு பாருங்க. இப்போ எப்படி இந்த which are drafted by EB department அப்படிங்கிறது பில்லுக்கு சொந்தமோ, அதாவது பில்லு தான் பில்லு என்னது, எது EB டிபார்ட்மெண்ட் மூலமாக டிராஃப்ட் செய்யப்பட்டது. அதே போல் பை கிவிங் த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் டு த ஒஃபிஷியல்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெஸ்பான்சிபிள் மேனர், எப்படி அவங்க ரெஸ்பான்சிபிள் மேனரில் அந்த கனெக்ஷனை திருப்பி பெறாங்க, அந்த ரெஸ்பான்சிபிள் மேனருங்கிறது என்னது, தட் இஸ் பை கிவிங் த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் டு த ஒஃபிஷியல்ஸ். ஒஃபிஷியல்ஸ்க்கு நெசசரி டாக்குமெண்ட்ஸை கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிள் மேனர் மூலமாக கனெக்ஷனை திரும்ப பெறுவதற்கும் இபி டிபார்ட்மெண்ட் மூலமாக டிராஃப்ட் செய்யப்பட்ட பில்லுகளை பே பண்ணுவதற்கும் இது ரெண்டையும் செய்வதற்காக மணியை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் புரியுதா புரியலையா? மேலே இருக்க சென்டென்ஸ் அப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இது புரியுதா புரியலையா? எஸ் நோ. இப்போ இந்த க்ரீனில் இருக்கிறத நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் இன்னும் பெட்டராக புரிஞ்சிடும். இஃப் யூ ரிமூவ் திஸ் சம்திங் தட் இஸ் இன் க்ரீன், ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ராஜபாண்டி இஸ் ஃபைன், ராகுல் இஸ் ஃபைன். All right. Okay. So, இதுதான் point. All right. Dayalan, good job. Finally, பாருங்க. These anodyne references prompt. These anodyne references, அதான் மேலே அவங்க கொடுத்துருக்கிற references. anodyneக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்துக்கோங்க. Unlikely to offend. Soothing but not revealing much. அதாவது anodyne அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்களை நம்ப வைக்கிறதுக்காக பொய்யா பட் உண்மையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. உங்களை நம்ப வைக்கிறதுக்காக அவங்க ஒரு சில ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னு நம்ப வைக்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸை பாதுகாக்கிறதுக்காக, அப்புறம் எங்கள் நாட்டினுடைய நேஷ்னல் பாலிசிஸ் இருக்குது, அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்கள் இதுலேருந்து வெளியில் வரோம் அப்படின்னு அவங்க ஒரு ஆனோடைன் ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க சும்மா. பட் இட் இஸ் நாட் வெரி ரியல். ஸோ அந்த மாதிரியான ரெஃபரன்சஸ் ப்ராம்ப்ட் த அனலிஸ்ட்ஸ். ப்ராம்ப்ட்டுங்க தான் இந்த இடத்துல மெயின் வேர்ட். இந்த ரெஃபரன்சஸ் என்ன பண்ணுதுன்னா ப்ராம்ப்ட் செய்கிறது. ப்ராம்ப்ட்னா தூண்டுகிறது. யாரை? அனலிஸ்ட்டை தூண்டுகிறது. எதுக்காக தூண்டுகிறதுனா டு லுக் டீப்பர், இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து பார்க்கணும். டு லுக் டீப்பர், டு ஃபேத்தாம் த ரியல் ரீசன்ஸ். டு ஃபேத்தாம்னா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்கள், வாட் யூ மீன் பை ஃபேத்தாம்? டு அண்டர்ஸ்டாண்ட் டீப்லி. ஸோ அனலிஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் இதுக்குள்ளே ரியல் ரீசன் என்னவா இருக்கும், இவங்க சொல்கிறது ரியல் ரீசன் கண்டிப்பாக இல்லை, ஏன்னா அவங்க கொடுக்குற ரெஃபரன்ஸ் எதுவுமே உண்மை போல் தோணல, ஆனோடைன் போல் இருக்குது. ஸோ அதை டீப் டைவ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்கள தூண்டுது. To fathom the real reasons. எதுக்கான real reasons? For the Emirati step. எமிராட்டி எடுத்த அந்த ஸ்டெப்புக்கான ரியல் ரீசன்ஸ் என்னென்னு fathom பண்ணணும்னு நினைக்கிறாங்க. And to assess. So look deeper to fathom the real. To first form இங்கே எப்படி இருக்கும், அதே போல் to assess. எதை assess பண்ணும்? Its impact on the global market. ஸோ இந்த ரெஃபரன்சஸ் ப்ராம்ப்ட் பண்ணுது யாரை? அனலிஸ்ட்டு. என்ன செய்வதற்கு ப்ராம்ப்ட் பண்ணுது? to look deeper to fathom the real reasons and to assess. ஸோ அனலிஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க? லுக் டீப்பர் பண்ண போகிறாங்க, ரியல் ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. அதே போல் டு அசஸும் பண்ண போகிறாங்க. எதை அசஸ் பண்ண போகிறாங்க? அதனுடைய இம்பேக்ட்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய இம்பேக்டை எங்கள் குளோபல் மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத அசஸும் பண்ண போகிறாங்க. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், டூ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆப்ஜெக்ட் அண்ட் டூ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆப்ஜெக்ட். டூ மட்டும் ரெண்டாவது தடவை எழுதுகிறேன். கிளியர்னா நான் அடுத்த பாயிண்ட் போகலாம். If clear, let me go to the next point. Clear na clear mention பண்ணுங்க. I'll go to the next point. Clear. All right, fine. இப்போ இதில் please check இந்த vocabulary கீழே கொடுத்துருக்கோம். நாங்கள் vocabulary எப்படி இதில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். All right. இப்போ நேற்று உள்ள இது ரெண்டும் நம்ம இப்போ பார்த்த இந்த ரெண்டு பேசேஜஸும் இன்னைக்கு காலையில் உள்ள எடிட்டோரியல்லேருந்து எடுத்தது. இது நேற்று உள்ள எடிட்டோரியல். மேடே பற்றி நேற்று தான் மே ஃபஸ்ட் ரிலேட்டடான ஒரு எடிட்டோரியல். டக்குன்னு பாருங்கள். திஸ் இயர் மேடே அரைவ்ஸ் நாட் ஆஸ் அ கமெமரேஷன் பட் ஆஸ் அ டயக்னாசிஸ். கமெமரேஷனா என்ன, டயக்னாசிஸ்னால் என்ன? மேடே வருகிறது ஒரு கமெமரேஷன் போல் இல்லை. அதாவது
மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், அதாவது நினைவூட்டும் நாள் அப்படிங்கிறது தான் கமமரேஷன். மேடே வந்து லேபர்களுக்கான நினைவூட்டும் நாளாக வரவில்லை, பட் ஒரு டயக்னாசிஸாக வருது. டயக்னாசிஸ்னால் அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கேர்ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி அதுக்கப்புறம் அதனுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ திஸ் மேடே இஸ் அபவுட் அனலைசிங் த ப்ராப்ளம். கைஸ், என் வாய்ஸில் எதுவும் சேஞ்ச் இருக்கா? எனி சேஞ்ச் இன் மை வாய்ஸ் கிளாரிட்டி? No? Shall I go ahead? All right, good to, thank you. Right, so it is about commemoration but as a diagnosis avarudhu. Within a single fortnight last month la or single fortnight kulla within 15 days kulla last month 2 events clarified the state of Indian labor more sharply than any official review. இப்போ within a single event அப்படிங்கிறது what is it? It is an object. It is an object. இது வந்து object கம்ப்ளீட்டாக. 2 events அப்படிங்கிறது subject, verb object. கிளாரிஃபை பண்ணிச்சு எதை? ஸ்டேட் ஆஃப் இந்தியன். ஸ்டேட்டுன்னா அதனுடைய நிலை. ஸ்டேட்டுன்னா நம்மளுடைய ஸ்டேட்டு கண்ட்ரி அது கிடையாதுங்க. இந்த ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? இந்தியன் லேபர்னுடைய நிலையை, அவங்களுடைய சூழ்நிலையை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த சுச்சுவேஷனை கிளாரிஃபை செய்து, எப்படி கிளாரிஃபை செய்யணும்? மோர் ஷார்ப்லி தேன் எனி ஒஃபிஷியல் ரிவ்யூ. இது நாள் வரைக்கும் இருந்த மற்ற ஒஃபிஷியல் ரிவ்யூவை விட அதிக ஷார்ப்பாக இது வந்து என்ன செய்யுது? கிளாரிஃபை செய்யுது. இப்போ ஷார்ப்லி இஸ் வாட்? எல்வையில் முடியுது. அட்வர்பா அட்ஜெக்டிவா? எனிபடி டக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணு. அட்வர்பா அட்ஜெக்டிவா? Adverb, adjective, anybody? Guys, am I audible? Adjective. Navakudi sir, adjective. Okay. இப்போ இந்த adjectiveனு எப்படி டிசைட் பண்ணீங்க? Guys, நான் பேசுறது கேக்குதா? இது கம்பேரிட்டிவ் டிகிரியில இருக்கிறதுனால நீங்க இதை adjectiveனு சொல்றீங்களா? கம்பேரிட்டிவ் டிகிரியா இருக்கிறதுனால what do you think? மோர் அப்படின்னு இருக்கிறதுனால அது அட்ஜெக்டிவ்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயத்தை கவனிங்க. இது ஒரு அட்வர்ப். பொதுவாகவே நம்ம வந்து இந்த மோர், மோஸ்ட்டு இதெல்லாம் நம்ம போடும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? அட்ஜெக்டிவ்க்கு மட்டும் தான் இது வரும்னு நினைக்கிறோம். நோ, அட்வர்ப்ஸுக்கும் இது வரும். ஓகே, ஸோ மோர், மோஸ்ட் அப்படிங்கிறது அட்வர்ப்ஸுக்கும் வரும். இது எப்படி நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுறது? இப்போ ஷார்ப் அப்படிங்கிறது, ஷார்ப் அப்படிங்கிற வேர்டை வந்து ஒரு அட்ஜெக்டிவ். இப்போ ஷார்ப் நைஃப், நைஃப் எப்படி இருக்குது? ஷார்ப்பாக இருக்குது. அப்போ இந்த ஷார்ப்புங்கிறது ஆல்ரெடி இது ஒரு அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவோட நம்ம எல்வை சேர்த்தோம்னா இது அட்வர்பாக மாறிவிடும். அப்போது மோர் ஷார்ப்லி இது கிளாரிஃபை எப்படி பண்ணுது? இதோடைய கிளாரிஃபிகேஷன் தான் ஷார்ப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. ஸோ அது வந்து கிளாரிஃபைடு அப்படிங்கிறது வந்து வெர்பு. அது எப்படி கிளாரிஃபை செஞ்சிச்சு? ஷார்ப்பாக கிளாரிஃபை செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த அட்ஜெக்டிவ் ப்ளஸ் எல்வை என்பது அட்வர்ப். இது கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்கள். லெட் மீ கோ ஆன் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். அட்வர்புக்கு முன்னாடி, அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம எப்படி மோர், மோஸ்ட் எழுதுகிறோமோ அதே போல் அட்வர்புக்கு முன்னாடியும் மோர், மோஸ்ட்டும் உண்டு. இதுக்கும் சூப்பர்லேட்டிவ் டிகிரி அண்ட் கம்பேரிட்டிவ் டிகிரி உண்டு. ப்ளீஸ் செக் அட்வர்ப்ஸோடைய டேபிள் பாருங்கள். அட்வர்ப்ஸுக்கும் மோர், மோஸ்ட்டுங்கிற வார்த்தை உண்டு. அதுவும் அதே சேம் கேட்டகரி தான். தேன் போட்டால் முன்னாடி வரணும். ஆனால் இந்த ஷார்ப்லிங்கிறது யாரை சிக்னிஃபை பண்ணுது? கிளாரிஃபைடு. அந்த 2 ஈவெண்ட்ஸ் வந்து கிளாரிஃபை செய்தது. அந்த செயல் எப்படி இருந்தது? அந்த கிளாரிஃபிகேஷன் எப்படி செய்யப்பட்டது? ஷார்ப்பாக செய்யப்பட்டதுன்னு சொல்ல வராங்க. தட்ஸ் வாட் இட் இஸ். ரைட், மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். All right. On April 10, thousands of garment workers in the Noida's Phase 2 hosiery complex stepped out of nearly 300 factories and onto the streets. இது சூப்பரான ஒரு சென்டென்ஸ். அதாவது இதில் பாருங்கள், ஆன் ஏப்ரல் 10 ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஆப்ஜெக்ட் போட்டுட்டு he says thousands of garment workers in Noida's phase 2 hosiery complex. ஹோசியரிங்கிற ஒரு இடத்தினுடைய பேர், ஹெச் கேபிட்டலாக இருக்குது, சி கேபிட்டலாக இருக்குது அப்படிங்கிறது அது இடத்தினுடைய பேர். ஸோ thousands of garment workers, அந்த garment workers வந்து stepped out of nearly 300 factories, 300 ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வெளில வந்துட்டாங்க. வந்துட்டு and on to the streets. இந்த on to அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? stepped out and stepped on to the streets. ரெண்டுமே இந்த ஸ்டெப்டுங்கிறதுக்கு தான் அர்த்தம். stepped outனா ஒரு இடத்துலேருந்து வெளியில் வந்தாங்க, on to அப்படின்னா பப்ளிக்கோட வியூக்கு வெளியில் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ ஐ ஸ்டெப்ட் ஆன் டு த ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னா நான் ஸ்ட்ரீட்டுக்கு வெளியில் வந்து மக்களுடைய பார்வைக்காக வெளியில் வந்திருக்கேன், மக்கள்லாம் என்னை பார்க்கணுங்கிறதுக்காக வெளில வந்திருக்கேன். ஸோ ஆன் டு அப்படின்னா யாருடைய பப்ளிக் பார்வைக்காக வெளியில் வரேன்னு அர்த்தம். இங்கே சென்டென்ஸை பாருங்கள், ஆன் டு த ஸ்ட்ரீட், சம்திங் மூவ்ஸ் ஆன் டு த ஸ்ட்ரீட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இட் மீன்ஸ் இட் லீவ்ஸ் இட்ஸ் ப்ரைவேட் ஸ்பேஸ், தன்னுடைய ப்ரைவேட் ஸ்பேஸ், ஹோம் ஒர்க், ஆக்ட்ரிஸ் இதுலேருந்து தான் வெளியில் வந்து பிகம்ஸ் விசிபிள் இன் பப்ளிக். பப்ளிக் கண்ணு முன்னாடி விசிபிளாக வரணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் வரதுக்கு பேர் தான் ஆன் டு த ஸ்ட்ரீட்ஸ்ன்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரிப்போசிஷனல் ஆர் கிளாஸ் டெஸ்ட்லலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. தீஸ் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் கேன் பி ஆஸ்க்ட் இன் யுவர் கிளாஸ் டெஸ்ட் ஆல்சோ. இப்போ அதில் ஆன் டு வருமா, கேம் ஆன் த ஸ்ட்ரீட் வரலாமா, நம்ம ஆன் டு யோசிக்கவே மாட்டோம், ஆன் த அப்படிங்கிறது மட்டும் தான் யோசிப்போம். ஹீ கேம் ஆன் த ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது மட்டும் தான் யோசிப்போம். ஆன் டு அப்படிங்கிற வேர்டை நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஒன் சென்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். Hosiery complex stepped out of the nearly 300 factories and onto the street, demanding a minimum monthly wage of 20,000. அப்போ அவங்க வெளியில் வரும்போது எப்படி வந்தாங்க? டிமாண்ட் செய்து கொண்டே வந்தாங்க. எதை டிமாண்ட் செய்து கொண்டே வந்தாங்க? மினிமம் மந்த்லி வேஜ் ஆஃப் 20,000 என்பதை டிமாண்ட் செய்து கொண்டே. ஸோ டோட்டல் டெக்னிக் என்ன இருக்குது? ஆப்ஜெக்ட் ரெண்டு முன்னாடி போட்டிருக்காங்க, சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட், அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் த ஸ்ட்ரீட், மறுபடியும் அந்த வேர்ப் ஆப்ஜெக்ட்கான ஆப்ஜெக்ட் தான் கண்டினியூ ஆகுது இந்த ஆண்டுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஐஎன்ஜி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிமாண்டிங் அ மந்த்லி வேஜ் ஆஃப் 20,000. இஸ் தட் கிளியர்? ரைஸ் இது கிளியராக இருக்குன்னு அடுத்த பாயிண்ட் போகலாம். 12:05. ஓகே, குட் ஜாப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஆன் April 14, a high-pressure steam tube ruptured at Vedanta's 1200 megawatt Signitharite thermal plant in Chhattisgarh. ஏப்ரல் 14க்கு ஒரு ஹை ப்ரெஷர் ஸ்டீம் டியூப் அப்படிங்கிறது ரப்சர்ட் அப்படின்னா உடஞ்சிருச்சு. வேதாந்தாவோட 1200 மெகாவாட் சிங்கிதாரை தெர்மல் பிளான்ட்டில் எங்கே இருக்குது? சத்தீஸ்கரில். எப்படி இது ரப்சர் ஆச்சுன்னா, கில்லிங் 20 ஒர்க்கர்ஸ் அண்ட் இன்ஜூரிங் 15 பை கில்லிங், இல்லை ஆஃப்டர் கில்லிங், இல்லைனா கில்லிங்னா கில் செய்து கொண்டே. இதுவும் அதே தான், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, முன்னாடி ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆனால் ஐஎன்ஜி ஆப்ஜெக்ட் ரெண்டு இருக்குது. கில்லிங் 20 ஒர்க்கர்ஸ் அண்ட் இன்ஜூரிங் 15 பீப்புள், 15 பீப்புளை இன்ஜூர் செய்து கொண்டே 20 மக்களை கில் செய்து கொண்டே சத்தீஸ்கரில் வந்து இந்த 1200 மெகாவாட் சிங்கிதரை வேதாந்தா இது வந்து ரப்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீம் டியூப் வந்து ரப்சர் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் கிளியர். அடுத்த பாயிண்ட் போகலாமா? Okay, next. One protest was about the price of labor, the other about the price of being alive by performing it. இப்போ ஒன் ப்ரொட்டஸ்ட், இதில் ஒரு ப்ரொட்டஸ்ட், அதாவது ரெண்டு ப்ரொட்டஸ்ட் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து என்னென்னக்குன்னா, நொய்டா ஃபேஸ் 2ல் வந்து எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்க ஸ்ட்ரீட்டுக்கு. ரெண்டாவது ப்ரொட்டஸ்ட் வந்து என்னென்னா, ஸ்டீம் டியூப் ரப்சர் வந்து நடந்தது, இத்தனை பேர் இறந்து போனாங்க. இது ரெண்டு ப்ரொட்டஸ்ட்டு. இதில் ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து எதை பற்றி இருந்ததுன்னா, ப்ரைஸ் ஆஃப் லேபர், அதாவது எங்களுக்கு 20,000 சம்பளம் கொடுங்க, அதுதான் ப்ரைஸ் ஆஃப் லேபர், அதை பற்றி ஒரு ப்ரொட்டஸ்ட் இருந்தது. ரெண்டாவது ப்ரொட்டஸ்ட் அபவுட் த ப்ரைஸ் ஆஃப் பீங் அலைவ் பை பர்ஃபார்மிங் இட். இப்போ 20,000 சம்பளம் கொடுத்துட்டேன், பட் அதை வச்சுட்டு எங்களால் நிஜமாக உயிர் வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதா? தட் மீன்ஸ் டு ஐ ஹாவ் இனஃப் பிளேஸ் ஆர் இனஃப் சர்வைவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ ப்ரைஸ் ஆஃப் லேபர் அப்படின்னு அர்த்தம், ஹவு மச் ஒர்க்கர்ஸ் ஆர் பேட் ஃபார் தேர் ஒர்க், அதான் 20,000 கேட்குறாங்க, அதான் ப்ரைஸ் ஆஃப் லேபர், அதை பற்றி ஒரு இது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ப்ரைஸ் ஆஃப் பீங் அலைவ் வைல் பர்ஃபார்மிங் இட், த ரியல் காஸ்ட் ஆஃப் சர்வைவிங் வைல் டூயிங் தட் ஒர்க். அதாவது அங்கே வேலை பார்க்குறதுக்கு ஃபுட்டு, ரெண்ட்டு, ஹெல்த்து, டிக்னிட்டி, சேஃப்டி இதெல்லாம் கிளியராக இருக்கா? இது ரெண்டை பற்றி தான் அவங்க வந்து அங்கே இடத்துல கேள்வி கேட்டிருக்காங்க. இது ரெண்டை பற்றி தான் ப்ரொட்டஸ்ட் இருக்குது. ஸோ போத் ஆன்சர், இந்த ரெண்டு கொஸ்டின்ஸுமே போத்துங்கிறது சப்ஜெக்டிங்க, ஆன்சருங்கிறது வெர்ப் இந்த இடத்துல. ஏன் வெர்பு? போத்துங்கிறது ப்ளூரலாக இருக்குங்கிறதுனால ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு கேள்விகளும் ஆன்சர் செய்கிறது. எதை ஆன்சர் பண்ணுது? சேம் கொஸ்டின்.
எந்த கொஷினு? வாட் ஹேஸ் இந்தியாஸ் லேபர் ரீஃபார்ம் ஆக்சுவலி ப்ரொடியூஸ்ட்? இந்தியாவோட லேபர் ரீஃபார்ம் வந்து என்ன விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த இவங்க கேட்குற அந்த சென்டென்ஸ், இவங்களுடைய பதில். அதைத்தான் அவங்க இன்டெரக்டாக கேட்குறாங்க. அதாவது இந்தியாவோட லேபர் ரீஃபார்ம் வந்து நம்மளுக்காக என்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிற கேள்வியை தான் அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் மூலமாக எப்படி சொல்கிறாங்க, எங்களுக்கு சம்பளத்துக்கு தக்கன ஒர்க் இல்லை, ஆர்எல்ஸ் ஒர்க் இருக்குது, சம்பளம் தராங்க, ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் சரியாக இல்லை அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இன்டெரக்டாக அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்தியாவோட லேபர் ரீஃபார்ம் வந்து எங்களுக்காக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கைஸ் ஸோ ஃபார் கிளியர்னா சொல்லுங்கள். ஐ ஷல் மூவ் நெக்ஸ்ட். டெக்னிக் வேணும்னா டெக்னிக் வேணும்னு கேளுங்க, அதர்வைஸ் இட் மே மூவ் அஹெட். வேர்டு ஏதாவது வொக்காபுலரி தெரியலன்னா கேளுங்க. கிளியர்? ஓகே ரைட். இது அகேன் another passage that we have. இது வந்து நேற்று உள்ள எடிட்டோரியலில் உள்ள ஃபர்ஸ்ட் பேசேஜ். பப்ளிக் PIL, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா என்ன அர்த்தம்? அதாவது யாருமே கேஸுன்னு பர்பஸ்ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க, பட் கவர்மெண்ட்டே நோட்டீஸ் பண்ணி, இல்லை ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டே நோட்டீஸ் பண்ணி, இல்லை ஜட்ஜஸே நோட்டீஸ் பண்ணி, ஜுடிஷியல் சிஸ்டம் மூலமாக அவங்களாவே அது அவங்களோட கண் முன்னாடி வரதுனால அவங்களாவே நோட்டீஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, அவங்களே பெட்டிஷன் போட்டு அவங்களே இதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. அதாவது யாராவது வெளியிலேருந்து யாரும் வந்து அதுக்குன்னு ஒரு பெட்டிஷன் போடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பேர் தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ரைட்? Emerged in 1970s as a transformative judicial innovation which was aimed at widening access to justice for the poor and the marginalized. டெக்னிக் என்ன சொல்லுது? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சப்ஜெக்ட் சொல்கிறாங்க. எமர்ஜ்னா வெளிவந்தது. எப்போ வெளிவந்தது? 1970s. என்னவாக வெளிவந்தது? ஆஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஜுடிஷியல் இனோவேஷன். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ், ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஜுடிஷியலுடைய இனோவேஷன், புதுமைத்தனம் அப்படிங்கிறத போல் வெளியில் வந்துச்சு. திஸ் இனோவேஷன் விச் வாஸ் எய்ம்ட் அட், ஆப்ஜெக்ட் போட்டு ஆப்ஜெக்ட் V3 ஃபார்ம் கட்டிங் கொடுத்துருக்காங்க. விச் வாஸ் எய்ம்ட் அட் மறுபடியும் ஐஎன்ஜி. ஸோ V3 ஃபார்ம் ஆப்ஜெக்டில் ப்ரிப்போசிஷன் ஐஎன்ஜி இருக்குது. எய்ம்ட் அட் வைடனிங், எதை வைடன் பண்ணும்? ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் வந்து மக்களுக்கு கிடைக்கணும். யாருக்கு கிடைக்கணும்? ஃபார் த புவர் பீப்புளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அண்ட் த மார்ஜினலைஸ்ட். இப்போ புவர்னா ஏழை மக்கள், மார்ஜினலைஸ்டா என்ன அர்த்தம்? வாட் யூ மீன் பை மார்ஜினலைஸ்ட்? எனிபடி ஹூ கேன் டெல் மீ வாட் யூ மீன் பை மார்ஜினலைஸ்ட்? இங்கே பாருங்க, மார்ஜினலைஸ்ட் பீப்புள் ஆர் சச் பீப்புள், அதாவது இங்கே எழுதிட்டு பாருங்க, மீன்ஸ் pushed to the edge of society or treated as less important. Marginalized people யாராக இருப்பாங்கன்னா, யாருக்கு வந்து சொசைட்டியில் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருக்கும், ரைட்? அவங்க தான் மார்ஜினலைஸ்டாக இருப்பாங்க. ஸோ புஷ் டு த எட்ஜ் ஆஃப் த சொசைட்டி இஸ் கால்ட் அஸ் மார்ஜினலைஸ்ட். அந்த மாதிரி பீப்புளுக்கும் புவர் மக்களுக்கும் ஜஸ்டிஸை ஆக்சஸ் செய்வதற்கு, ரைட், அவங்களுடைய ஆக்சஸை வைடன் செய்வதற்காக எய்ம் செய்யப்பட்ட ஜுடிஷியல் இன்னோவேஷன் தான் 1970s வந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இப்போ அடுத்த சென்டென்ஸ், இதுக்கு டெக்னிக் வேணும்னா சொல்லுங்கள். ஐ ஹவ் டோல்ட் யூ ஆல்ரெடி டெக்னிக். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் எய்ம்ட் அட் அப்படிங்கிறது வந்து தேர்ட் ஃபார்ம் கட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் வாஸ் அச்சீவ்ட் பை ரிலாக்ஸிங். இப்போ இந்த திஸ் என்னது? இந்த இன்னோவேஷன், ரைட்? ஸோ திஸ் வாஸ் அச்சீவ்ட் பை ரிலாக்ஸிங் த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். ரிலாக்ஸிங்னா என்ன அர்த்தம்? ஈஸி படுத்து. பை மேக்கிங் ஈஸியர். ஏதோ ஒரு விஷயத்தை ஈஸி பண்ணுவதன் மூலம். எதை ஈஸி பண்ணுறாங்க? ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை ஈஸி பண்ணுவதன் மூலம். ஆஃப் ஸ்டாண்டிங். வாட் இஸ் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங்? ஸ்டாண்டிங்னா நிற்கிறதுன்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல டெக்னிக்கல் டேர்ம்ஸில் ஸ்டாண்டிங்னா என்ன அர்த்தம்னு பாருங்கள். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பை ரிலாக்ஸிங் த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் டு பெர்மிட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ஷன்ஸ். ரூல்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாருங்க. ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங்னா டஃப் லீகல் ரூல்ஸ் அபவுட் ஹூ ஹேஸ் அ ரைட் டு சூ. ரூல்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் யாரை சூ பண்ணலாம், யார் யாருக்கு எதிராக கேஸ் போடலாம், யார் யாருக்கு எதிராக கேஸ் போடக்கூடாது அப்படிங்கிறதுல நிறைய லீகல் ரூல்ஸ் இருக்குது. அப்போது ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, டஃப் ரூல்ஸ் அபவுட் ஹூ ஹேஸ் அ ரைட் டு சூ. யாருக்கு வந்து சூ பண்ணுறதுக்கு ரைட் இருக்கோ அதுதான் ரூல்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் ஹீஸ் டாக்கிங்.
அப்போ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் டு பர்மிட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ஷன்ஸ், ரெப்ரசன்டேட்டிவோட ஆக்ஷன்ஸை பர்மிட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் இருந்தது. அதாவது இந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் இதை பண்ணலாம், இந்த ரெப்ரசன்டேட்டிவ் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருந்தது. அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணுவதன் மூலமாக நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணோம். ரைட்? அதாவது யார் யாரை சூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருந்தது. அந்த ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அச்சீவ்ட் பை ரிலாக்ஸிங், இதுலேயே ப்ரிப்போசிஷன் 2 தடவை வந்திருக்கு பாருங்கள், பை ரிலாக்ஸிங் and by broadening the scope of judicial notice to allow courts to take suo motu cognizance of public issues, to take suo motu and to convert them into litigation. By broadening the scope of judicial notice அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜுடிஷியல், நான் சொன்ன மாதிரி ஜுடிஷியல் தானாகவே நோட்டீஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, suo motu கான்ஃபிடென்ஸில் எடுத்து, அதாவது செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு அர்த்தம். செல்ஃப் சுவோ மோட்டோனா என்ன அர்த்தம்? செல்ஃப் மோட்டிவேஷன், தானாகவே முன் வந்து காக்னிசன்ஸ்னால் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி, காக்னைஸ் அப்படின்னா ரெக்கக்னைஸ் அப்படின்னு அர்த்தம். ரெக்கக்னைஸ்னால் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி, எதை கண்டுபிடிக்கிறாங்க? பப்ளிக் இஷ்யூஸை கண்டுபிடிச்சி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஜுடிஷியல் நோட்டீஸ்னுடைய ஸ்கோப்பை ப்ராடன் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ ஜுடிஷியல் வந்து முதல்ல எப்படி இருந்ததுன்னா இந்தந்த விஷயங்களில் மட்டும் தான் நீங்கள் தலையிடலாம் அப்படின்னு ஸ்கோப் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1970s அதனுடைய ஸ்கோப்பை என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ப்ராடன் பண்ணிட்டாங்க. இதை விட நீங்கள் பல விஷயங்களில் தலையிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கோப்பை பெருசுப்படுத்துறதுனால ஜுடிஷியல் நோட்டீஸ்க்கு வந்து அவங்களுடைய கோர்ட்ஸ்க்கு வந்து அவங்க செல்ஃபாக என்ன பண்ணலாம், டு டேக் சுவோ மோட்டோ, இவங்களாவே செல்ஃபாகவே மோட்டிவேட் ஆகி அந்த விஷயத்தை பப்ளிக்கோட இஷ்யூஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணலாம். என்னவா கன்வெர்ட் பண்ணலாம்? லிட்டிகேஷன் மீன்ஸ் அதை லாவாக மாற்றிடலாம். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கான ஈஸி சென்டென்ஸ் பாருங்கள், இங்கே given you ஈஸி சென்டென்ஸ் here. Okay, strict rules, tough legal rules about who has the right to sue அப்படிங்கிறத அந்த லீகல் ரூல்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ஷன்ஸ்னால் என்ன அர்த்தம்? லீகல் கேசஸ் ஃபைல்டு பை ஒன் பர்சன், அ குரூப் ஆஃப் பெனிஃபிட் ஃபார் அதர்ஸ். ரைட்? அதாவது ஒரு பர்சன் மூலமாக இல்லை குரூப் மூலமாக ஒரு ஃபைல் கேஸ் செய்யப்படுது. அந்த கேஸ் செய்யப்படுற ஃபைல் வந்து அந்த பர்சனுக்கோ குரூப்புக்கோ பெனிஃபிட் கிடையாது, மற்றவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரியான, அதுக்கு பேர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ஷன்ஸ். If a person has standing, they are allowed to file the case அப்படின்னு அர்த்தம். அதே போல் ஸ்கோப் ஆஃப் ஜுடிஷியல் நோட்டீஸ்னால் என்ன அர்த்தம்? How far the court can go in accepting facts without proof. ஸோ ஸ்கோப் ஆஃப் ஜுடிஷியல் நோட்டீஸ் அப்படிங்கிற ஸ்கோப்பை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா ப்ரூஃபே இல்லாமல் ஒரு விஷயம் இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத கோர்ட் வந்து என்ன பண்ணும், வித்தவுட் ப்ரூஃப் நம்பும். அதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் நோட்டீஸ். அதே போல் சுவோ மோட்டோ அப்படின்னா அதனுடைய ஓன் இனிஷியேட்டிவில் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். காக்னிசன்ஸ் அப்படின்னா அவேர்னஸ், தனக்காகவே அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கும். பப்ளிக் இஷ்யூஸ்னால் மேட்டர்ஸ் அஃபெக்டிங் த சொசைட்டி, கன்வெர்ட் தெம் இன்டு லிட்டிகேஷன் அர்த்தம், மேக் தெம் இன்டு கோர்ட் கேசஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து எந்த விதமான ப்ரூஃபுமே இல்லாமல் ஒரு கான்செப்டை அக்செப்ட் பண்ணலாம். அவங்களோட ஓன் இனிஷியேட்டிவில் அவங்களே அதை பற்றியான அவேர்னஸை எடுத்துட்டு அவங்களே என்ன பண்ணலாம், அதை ஒரு லிட்டிகேஷனாக, அதாவது ஒரு கேஸாக அவங்களே ஃபைல் பண்ணி அவங்களே அதை ஃபைட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் பாயிண்ட். ரைட்? இப்போது இது என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஓவர் டைம் இப்போ 1970s சொல்லிட்டாங்க. இப்போ ஓவர் டைம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, concerns have been raised about the misuse of this jurisdiction. Concerns have been raised. நிறைய கன்சர்ன்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. எதை பற்றினா, மிஸ்யூஸ் ஆஃப் திஸ் ஜூரிஸ்டிக்ஷன்னா இந்த லா ரிலேட்டடான மிஸ்யூஸ், லா நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய கன்சர்ன்ஸ் வந்திருக்கு. ஹாவ் பீன் ரைஸ்ட் அபவுட் திஸ் அப்படின்னு வெறும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மட்டும்தான். மோர் ரீசென்ட்லி, இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னா, டியூரிங் த ஆன்கோயிங் ப்ரொசீடிங்ஸ் இந்த சபரிமலா ரெஃபரன்ஸ் கேஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. த யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் அர்ஜ்ட், யூனியன் கவர்மெண்ட் வந்து அர்ஜ் பண்ணியிருக்காங்க, வலியுறுத்தி இருக்காங்க. அதாவது சப்ஜெக்ட் வேர்ப். யாரை வலியுறுத்தியிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட்டை வலியுறுத்தியிருக்காங்க. எதுக்கு? டு ரீகன்சிடர் பண்ணுறதுக்காக வலியுறுத்தியிருக்காங்க. யாரை ரீகன்சிடர் பண்ணோம்? இந்த PIL ஃப்ரேம்வொர்க், அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃப்ரேம்வொர்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாத்தையும் ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு யார் சொல்லியிருக்காங்க? யூனியன் கவர்மெண்ட் வந்து அர்ஜ் பண்ணியிருக்கு. ரைட்? என்ன சொல்லிக்கொண்டே இவங்க அதை அர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சைட்டிங். இப்போ சப்ஜெக்ட் வரக்கு அப்புறம் 2 ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆப்ஜெக்ட் போயிட்டு
அப்புறம் சைட் செய்து கொண்டே, அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிள் காட்டிக்கொண்டே. இந்த ஐஎன்ஜி ஆப்ஜெக்ட் என்ன அர்த்தம்? சைட்டிங்னா பை ஷோயிங் த, ஷோயிங் அப்படின்னு அர்த்தம். சைட்டிங்னா என்ன அர்த்தம்? பை ஷோயிங் த ரைஸ் ஆஃப் அஜெண்டா ட்ரிவன் லிட்டிகேஷன். அதாவது அஜெண்டா ட்ரிவன் லிட்டிகேஷன் தான் நம்மக்கிட்ட இப்போ நிறைய இருக்குது, அதை வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிக்கிட்டே யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் இந்த பிஐஎல் ஃப்ரேம் ஒர்க்கை மட்டும் மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணி இதை மாற்றி அமைங்க. இப்போது அஜெண்டா ட்ரிவன் லிட்டிகேஷன்னா என்ன அர்த்தம்? அஜெண்டா மீன்ஸ் ஒருத்தருடைய பர்சனல் பெனிஃபிட்டுக்காக அவங்க வந்து அதை என்ன பண்ணிடுறாங்க? மக்களோட நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சைட்டிங்னா என்ன அர்த்தம்னு பாருங்கள். ரெஃபரிங் டு, அதாவது மென்ஷனிங் ஆஸ் எவிடன்ஸ். ரைஸ் அண்ட் இன்க்ரீஸ். அஜெண்டா ட்ரிவன் லிட்டிகேஷன்னா கோர்ட் கேசஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆஃப் ப்ரைவேட் மோட்டிவ். ஏதாவது ஒரு பர்சனுக்கான ப்ரைவேட் மோட்டிவின் காரணமாக அவன் என்ன செய்கிறான்? இது வந்து மக்களுக்கு சரியில்லை அப்படின்னு பிஐஎல் போல அதை ஃபைல் பண்ணுறான். பட் அது ஆக்சுவலி பிஐஎல் கிடையாது. பிஐஎல்னா மக்களுடைய பெனிஃபிட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். இட் ஷுட் நாட் பி பர்சனல் பெனிஃபிட். ஸோ ஆனால் பர்சனல் பெனிஃபிட் இருக்கிற மாதிரியான ஒரு லிட்டிகேஷனை அதை ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ பர்சனல் மோட்டிவ் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க? அஜெண்டா ட்ரிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அஜெண்டானா பின்னாடி ஏதோ ஒரு உள்காரணம் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இது வருது. அப்புறம் அவங்க அடுத்த கொஷின் என்ன செய்கிறாங்க? இப்போ இங்கே ஃபுல் ஸ்டாப் போட்டாச்சு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஷுட் த பிஐஎல் ஜூரிஸ்டிக்ஷன் பி ரீகன்சிடர்? அப்போது பிஐஎல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மறுபடியும் ரீகன்சிடர் செய்யப்பட வேண்டுமா, ரீகன்சிடர் மறுபடியும் மாற்றி அமைக்கப்பட வேண்டுமா என்று அனுஜ் குவானியாவும் தல்ஹா அப்துல் ரஹ்மானும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸுங்கிறது வரப்பு இந்த இடத்துல. எதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க? இந்த கொஷனை டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு கான்வர்சேஷனில். எந்த கான்வர்சேஷன் வந்து யார் மூலமாக நடத்தப்பட்டது? ஆராத்ரிகா பௌமிக் அப்படிங்கிற மூலமாக நடத்தப்பட்ட அந்த கான்வர்சேஷனில் இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அனுஜ் குவானியாவும் தால்ஹா அப்துல் ரஹ்மான். கைஸ் இது கிளியர்னு சொல்லுங்கள். நான் அடுத்த பாயிண்ட் போகலாம். கிளியர் இல்லைன்னு கேளுங்க. clear so that we can move forward. All right. Okay. Last passage மட்டும் பார்த்துடலாம். passage என்ன சொல்லுதுன்னு பாருங்க. India concluded a free trade agreement. இது நேத்துள்ள ஒரு எடிட்டோரியலோட ஃபர்ஸ்ட் பேசேஜ் தான். இந்தியா வந்து கன்க்ளூட் பண்ணிச்சு. கன்க்ளூட்னா முடித்து விட்டது, ஃபைனலைஸ் பண்ணிச்சு ஒரு எஃப்டிஏவை, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. யாரோட? நியூசிலாண்டோட. என்னைக்கு பண்ணிச்சு? டிசம்பர் 2025 அன்னைக்கு. ஸோ சப்ஜெக்ட் வேறு ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. விச் இஸ் அ டைம் மார்க்டு பை ஃப்ராக்சர்ட் சப்ளை செயின்ஸ் அண்ட் ரைசிங் ப்ரொடெக்ஷனிஸ்ட் டெண்டன்சிஸ் அமங் நேஷன்ஸ். இந்த டிசம்பர் 2025 அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு காலமாக இருந்தது அப்படிங்கிறத தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. which was at a time, அது எப்போ நடத்தப்பட்டது? இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கன்க்ளூஷன் எப்போ நடந்தது? at a time which was marked by fractured supply chains. நம்மளுடைய சப்ளை செயின்ஸ் எல்லா இடத்துலேருந்து வர ப்ரெஷர்லேருந்து அங்கங்கே ஃப்ராக்சர் ஆகிருந்தது, அங்கங்கே உடஞ்சிருந்தது. ஸோ அந்த சப்ளை செயின்ஸ் அது மூலமாக மார்க் செய்யப்பட்ட ஒரு டைம். அதுக்கப்புறம் ரைசிங் ப்ரொடெக்ஷனிஸ்ட் டெண்டன்சிஸ். வாட் யூ மீன் பை ரைசிங் ப்ரொடெக்ஷனிஸ்ட் டெண்டன்சிஸ்? ப்ரொடெக்ஷனிஸ்ட் டெண்டன்சிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தானே காப்பாற்றிக்கணும், தன்னையை மட்டும் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற டெண்டன்சிஸ் அப்படிங்கிற ஐடியாலஜி பல கண்ட்ரிக்கு வந்துருச்சு. அப்போது அதுவும் வளர்ந்து கொண்டே இருந்தது. அந்த ஒரு டெண்டன்சியும் நிறைய பேருக்கு வளர்ந்து கொண்டே இருந்தது பல நேஷன்ஸ்க்கு. அந்த ஒரு சமயத்துலேயும் அட் த சேம் டைம் சப்ளை செயின் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஃப்ராக்சர்டாக இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்தியா வந்து கன்க்ளூட் பண்ணுது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. கைஸ், இஸ் தட் கிளியர் ஆர் நாட் கிளியர்? clear, then I shall go further. இதில் எதுவும் டெக்னிக் புரியாமல், வேர்ட்ஸ் புரியாமல் இருக்குன்னா ப்ளீஸ் டூ ஆஸ். கிளியர், ஃபைன். அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். கைடட் பை அ விஷன் ஆஃப் விக்சித் பாரத். கைடட் பை, இந்த கைடட் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா, இந்தியா தான் சப்ஜெக்ட். இந்த இடத்துல இந்தியா ஹேஸ் ரீகேலிபிரேட்டட். இந்தியா விச் இஸ் கைடட் பை த விஷன் ஆஃப் விக்சித் பாரத். விக்சித் பாரத் அப்படிங்கிற விஷனால் கைடு செய்யப்பட்ட இந்தியா, அதனால் முன்னாடி கொண்டு போகப்பட்ட இந்தியா, அந்த இந்தியா வந்து ரீகேலிபிரேட் பண்ணிருச்சு. ரீகேலிபிரேட் அப்படின்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ணிருச்சு, அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு, தேவையான இடங்களில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு, அதான் ரீகேலிபிரேட் பண்ணியிருக்கு. தன்னுடைய ஃபாரின் ட்ரேட் பாலிசியை
ஏன்னா நம்ம வந்து விக்சித் பாரத்தாக மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷனை கைட் செய்யப்பட்ட, அந்த விஷனால் கைட் செய்யப்பட்ட இந்தியா வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கு, நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. எதில், தன்னுடைய ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் எப்படி எப்படி ரீகேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, transitioning from a cautious tariff focused negotiator to a strategic high velocity partner. இப்போ ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் ரீகேல்குலேஷன் கொண்டு வந்துட்டாங்க. எப்படி கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பை டிரான்சிஷன் செய்வதன் மூலமாக ரீகேல்குலேட் பண்ணியிருக்காங்க. எதை டிரான்சிஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு காஷியஸான டேரிஃப் ஃபோக்கஸ் நெகோசியேஷன்லேயே இருந்தது. ஃப்ரம் திஸ் டு திஸ், இப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு அதை மாறிட்டாங்கங்கிறது தான் டிரான்சிஷனிங்னு போட்டிருக்கோம். எப்படி இருந்தோம், நம்ம ரொம்ப காஷியஸாக இருந்தோம், டேரிஃப் ஃபோக்கஸ் நெகோசியேஷனாக இருந்தோம். அதாவது யார்கிட்ட விலை கம்மிங்கிறத மட்டும் வச்சு நம்ம நெகோஷியேட் பண்ணோம். அதுலேயுமே ரொம்ப காஷியஸாக நம்ம நெகோஷியேட் பண்ணோம். அப்படி இருக்கிற ஒரு பர்சன்லேருந்து ஸ்ட்ராட்டஜிக் ஹை வெலாசிட்டி பார்ட்னராக மாறிடும். வாட் யூ மீன் பை ஸ்ட்ராட்டஜிக் ஹை வெலாசிட்டி பார்ட்னர் அப்படிங்கிறத பாருங்கள். ஹை வெலாசிட்டி அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங், குவிக் இன் ஆக்ஷன். அதாவது வேகமாக முடிவெடுத்து குவிக்காக அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக, நம்ம ஹை வெலாசிட்டி பார்ட்னராக நம்ம மாறிடும். இதுக்கு முன்னாடி ரொம்ப காஷியஸாக டேரிஃப் ஃபோக்கஸ் நெகோஷியேட்டராக மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணதன் மூலமாக இந்தியா வந்து தன்னுடைய ஃபாரின் ட்ரேட் பாலிசியிலேருந்து ரீகாலிபிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார் குட் இந்த ஃப்ரம்லேருந்து 2 வரைக்கும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ஆனோ? ஓகே, ஸோ இந்தியா இதுக்கு முன்னாடி ஒரு நெகோஷியேட்டராக இருந்தது, இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு பார்ட்னராக மாறி இருக்கு. ஓகே, ஃபைனல் பாயிண்ட் பாருங்கள். திஸ் ஷிஃப்ட் கேரக்டரைசஸ், திஸ் ஷிஃப்ட், இந்த ஒரு மாற்றம் கேரக்டரைஸ் செய்கிறது. நான் what do you mean by characterize, அதுவே இங்கே வெர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கேரக்டரைஸ் அப்படிங்கிற வார்த்தையை வெர்பாக யூஸ் பண்ணால் இதுக்கு என்ன அர்த்தம், ஷோஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ திஸ் ஷிஃப்ட் ஷோஸ் a clear departure. Now what do you mean by clear departure? Clear departure na noticeable move away அப்படினு அர்த்தம். departure na கிளம்பி போகுதுன்னு அர்த்தம் கிடையாது, இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். So this shift shows a clear move from a historical slow burn model of trade diplomacy. historically நம்ம வந்து என்ன மாடல் இருந்தோம், ஸ்லோ பர்ன் மாடலாக இருந்தோம். அது எதில் இருந்தோம், நம்ம ட்ரேட் டிப்ளமசிக்கு வந்து ட்ரேடில் வந்து நம்ம இப்படி தான் டிப்ளமேட்டிக்காக வரணும் அப்படின்னு ஒரு ஸ்லோபர்ன் மாடலாக இருந்தோம் ஹிஸ்டாரிக்கலாக. அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக இன்னொரு இடத்துக்கு மாறிட்டோம் அப்படிங்கிறத இது கிளியராக ஷோ பண்ணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். Now what do you mean by slow burn? Slow burn means something that develops gradually over time instead of happening quickly. Right? ஸோ ஸ்லோ பர்னால் நம்ம எப்போவுமே எப்படி டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம், இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலாக நம்ம ஸ்லோ பர்ன் மாடலில் இருந்தோம். அதாவது மெதுவாக தான் நம்மளோட டெவலப்மெண்ட் இருக்குது எப்போவுமே. ஆனால் இப்போ நம்ம எப்படி மாறிட்டோம், அது வந்து ஃபாஸ்ட் பேஸாக மாறிடும். நெக்ஸ்ட், there are 6 key wins for India in this FTA. இந்த FTAல 6 key wins, முக்கியமான வின்னிங் சுச்சுவேஷன் இருந்திருக்கு நம்மளுக்கு. as it aligns with Viksit Bharat blueprint for trade policy based on strategic autonomy and global integration. இது வந்து சப்ஜெக்ட் verb object, conjunction subject object, as அப்படிங்கிறது conjunction. SVO 6 வின்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்தியாவுக்கு இந்த FTAல. அதன் காரணம் என்ன, இட் அலைன்ஸ் வித் தி விக்சித் பாரத். அது வந்து என்ன பண்ணுது, விக்சித் பாரத்தோட அந்த 6 வின்னும் நம்மளுக்கு அலைன் ஆகுது. ரைட், விக்சித் பாரத்தோட ப்ளூ பிரிண்டோட நம்மளுடைய இந்த 6 வின்களும் அலைன் ஆகுது. ஃபார் ட்ரேட் பாலிசி பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அண்ட் குளோபல் இன்டெகிரேஷன். ஸோ நம்ம ஏன் விக்சித் பாரத் ப்ளூ பிரிண்டில் வந்து நம்மளோட இது அலைன் ஆகுது அப்படின்னா, எதுக்காக அலைன் ஆகுது, ஃபார் ட்ரேட் பாலிசி. நம்மளுடைய ட்ரேட் பாலிசிக்காக அது அலைன் ஆகுது. த ட்ரேட் பாலிசிஸ் விச் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ட்ரேட் பாலிசி எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமின்னு என்ன அர்த்தம், நம்மளே ஸ்ட்ராட்டஜி முடிவெடுத்து நம்மளோட முடிவை நம்மளே அட்டானமஸாக எடுத்துக்கலாம், செல்ஃபாக நம்ம முடிவு எடுத்துக்கலாம், நம்ம யார்ட்டையும் போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட், அண்ட் குளோபல் இன்டெகிரேஷன், நம்மளே முடிவு எடுத்துக்கலாம். அட் தி சேம் டைம் குளோபலி மற்ற கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அவங்களோட சேர்ந்து நம்ம இன்டெகிரேட்டும் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் பேஸ் பண்ணுற ஒரு பாலிசி மூலமாக நம்ம வந்து விக்சித் பாரத்தோடைய ப்ளூ பிரிண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், அதோடு சேர்த்து அலைன் ஆகுது நமக்கு அப்படின்னு சொல்கிறோம். கிளியர் ஆன் டு திஸ். நடுவில் கன்ஜக்ஷன் இருக்குது, ஆஸ் அப்படிங்கிற கன்ஜக்ஷன் இருக்குது.
கிளியர் ஆகுதுன்னா கிளியர்னு சொல்லுங்கள். இந்த இடத்துல கன்ஃபியூஷன் போட்டிருக்காங்க. ரைட். இப்போது எவ்ரிபடி வெரி கிளியர்லி ப்ளீஸ் டூ நோட்டிஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெக்னிக் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஆகும். கன்ஜெக்ஷன் போட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இல்லை ஹூ விச் verb ஆப்ஜெக்ட் போட்டு சென்டென்ஸ் கிளியர் ஃபாலோ ஆகும். பட் அட் த சேம் டைம் இதில் இருக்கிற நவுன் ஃப்ரேசஸையும் ஃபிகர் அவுட் பண்ணணும். ஃபிகர் அவுட் த நவுன் ஃப்ரேசஸ் ஆல்சோ. என்னைக்கு உங்களுக்கு டெக்னிக் இதில் கரெக்டாக தான் இருக்குங்கிற கான்ஃபிடன்ஸ் இல்லையோ, என்னைக்கு நவுன் ஃப்ரேஸை தனியாக எடுக்க தெரியலையோ, இது ரெண்டுமே உங்களுக்கு எடிட்டோரியலை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ ப்ளீஸ் பி வெரி கிளியர் அபவுட் வாட் ஆர் த டெக்னிக்ஸ். நான் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். டெக்னிக் 1, 2, 3 அப்படிங்கிற ஃபார்மெட்டை மட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் திஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்டஃப் தட் வி ஹாவ். அண்ட் அந்த பெஸ்ட் ஸ்டஃப்பில் யூ வில் ஆல்வேஸ் பி அமேஸ்ட். உங்களோட எல்லா சென்டென்ஸும் இந்த 1, 2, 3ல மட்டும்தான் பேஸ் ஆகும். இந்த 1, 2, 3ல இதை பற்றி ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இதில் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, தென் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் எந்த மாதிரியான சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறதுக்கு we'll give you an example. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் soon it is going to reach your place in a video format. அதுக்கப்புறம் it will be easy for you to understand how it works. Okay. So